ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, வாங்க நம்ம இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாமா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1857 பெருங்கிளர்ச்சி. ஓகேவா? அதாவது 1857 நடந்த அந்த பெருங்கிளர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்கும். ஓகேவா? 8th புக்கில் இருக்கும், 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும், 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். ஓகேவா? 11th புக்கில் கொஞ்சம் இருக்கும், ஹிஸ்ட்ரி புக்கில். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சோர்ஸை வந்து பாருங்கள். ஓகேவா? நம்ம இந்திய விடுதலை போராட்ட வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் சார். ஓகேவா? நம்ம அவரோட புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம அவரோட புக்கை வந்து ஃபினிஷாக பண்ண போகிறோம். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு டாபிக் இல்லாத இன்னும் ஒரு டாபிக் இருக்குது. இப்போ 1857 கிளர்ச்சி நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ இது பார்த்துட்டோன்னா இன்னும் சமூக சமய சீர்திருத்தம் மட்டும் இருக்கும். அது பார்த்துட்டோன்னா அந்த புக்கே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். 1857 என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இதில் பார்க்கலாம். பாருங்கள், பெருங்கிளர்ச்சியில் திருப்புமுனை எதுக்கு திருப்புமுனையாக இருந்திருக்கும், என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கணும். கிளர்ச்சிக்கான காரணம், எதனால் வந்து 1857 கிளர்ச்சி வந்து வந்தது, அது வந்து என்ன காரணம், கிளர்ச்சியினோட போக்கு என்ன. ஓகேவா? கிளர்ச்சியோட காரணம் என்ன, கிளர்ச்சியோட போக்குனால என்னென்ன ஆணுச்சு, கிளர்ச்சியை எப்படி அடக்கினாங்க. ஓகேவா? கிளர்ச்சியை எப்படி வந்து அடக்கினாங்க, கிளர்ச்சியோட தன்மை எத்தகையதாக இருந்தது. ஓகேவா? கிளர்ச்சியோட தன்மை எப்படி இருந்தது. தென்னிந்திய கிளர்ச்சி என்ன, 1800 to 1801 தென்னிந்திய கிளர்ச்சின்னு பார்த்தோமா. அந்த தென்னிந்திய கிளர்ச்சி கூட இந்த 1857 பெருங்கிளர்ச்சியை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க எப்படின்னு. ஓகேவா? இது எல்லாம் தான் இன்றைக்கி டாப்பிக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கதையை நல்லா மைண்டில் அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் புக்கில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். ஸோ நீங்கள் அங்கேயும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது பார்க்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடலாம். ஓகேவா? இடையில வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்பப்போ இந்த புக்கில் இருந்து கேட்டிருப்பாங்க, அதுவும் வந்துடும். ஓகேவா? நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். சரியா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு 1857 பெருங்கிளர்ச்சி, 1857 பெருங்கிளர்ச்சி. எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் ஏதோ ஒருத்தன் எழுதி இந்த மாதிரி ஒரு கூற்று சொல்லியிருப்பான், அதை நம்ம படிச்சுக்கணும்னு பார்த்தோமா. அப்போ பாருங்கள், இங்கிலாந்தின் இளைய தலைமுறையினர் இந்திய பெருங்கிளர்ச்சியை பற்றி படித்து அந்த அறிவை உள்வாங்கி கொள்ள. ஓகேவா? உள்வாங்கி கொள்ள வேண்டும் இப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, குரோமர் பிரபு அப்படின்றவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இங்கிலாந்தின் இளைய தலைமுறையினர், ஓகேவா, இளைய தலைமுறையினர் இந்திய பெருங்கிளர்ச்சி 1857 பற்றி படித்து அந்த அறிவை உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஏனெனில் அதிலிருந்த படிப்பினைகளையும் எச்சரிக்கைகளையும் கற்றுக்கொள்ளலாம். அப்போ பாருங்கள், அதில் இருந்ததை பற்றி நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறார். யாருன்னா அந்த குரோமர் பிரபு. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, வாங்க டாபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், திருப்புமுனைனா என்ன திருப்புமுனையாக இருந்திருக்கும் அப்படின்னா, பாருங்கள், தென்னிந்திய கிளர்ச்சி எப்போ, 1800 to 1801 நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வேலூர் கிளர்ச்சி எப்போ, 1806 நம்ம பார்த்தோம். ஜூலை மாதம் 9ஆம் தேதிலாம் பார்த்தோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களாகும். இதை 2 போரை சொல்கிறாங்க. என்னென்னது, இந்த தென்னிந்திய கிளர்ச்சியும் இந்த வேலூர் கிளர்ச்சியும் சொல்கிறாங்க. ஓகேவா? 1808 1856 வரை இந்தியாவின் பல பகுதிகளிலும் ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிரான பல உள்நாட்டு கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆங்கிலேயரின் உட்புற எதிர்ப்புகள்னு பார்த்தோம். திருவாங்கூர் கழகம், இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா பார்த்தோம். ஓகேவா? பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா 1808 1856 வரைக்கும் நிறைய அந்த உள்நாட்டு இதெல்லாம் வந்து நிறைய அந்த கிளர்ச்சியெலாம் வந்து நடந்திருக்கும். அந்த கிளர்ச்சியெலாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டாச்சு. ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நான் வேணால் கொடுக்குறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோட லிங்க்கை கூட நான் கொடுக்குறேன். ஸோ அதிலே வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, பாருங்கள். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அக்கிளர்ச்சிகளை எல்லாம் தனது இராணுவ வலிமையால் அடக்கி ஒடுக்கிவிட்டது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன ஆணுச்சு, அவங்க வந்து எல்லா கிளர்ச்சிகளையும் இராணுவ வலிமையால் அடக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒடுக்கிட்டாங்க. எனினும் ஆங்கிலேயரின் அடக்குமுறையையும் ஆக்கிரமிப்பு கொள்கையும் இந்திய ஆட்சியாளர்களிடையேயும் பிராந்திய தலைவர்களிடையேயும் மக்களிடையேயும் மனக்கசப்பை ஏற்படுத்தியது. பாருங்கள், ஆங்கிலேயர் அடக்குமுறை வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப மனக்கசப்பை ஏற்படுத்துது. குறிப்பாக பார்த்திங்கன்னா டல்ஹவுசி வந்து ஒரு கொள்கையை கொண்டு வந்திருப்பான். ஓகேவா? டல்ஹவுசியின் இணைப்பாதிக்க கொள்கை பார்த்தீங்களா, அது செயல்படுத்தப்பட்ட முறையும் மன்னர்களிடையேயும் மனக்கலக்கத்தை உண்டாக்கியது. ஓகேவா? என்ன கொள்கை, வாரிசிலப்பு கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாரா டல்ஹவுசி. அதான் சொல்கிறாங்க இணைப்பு ஆதிக்க கொள்கை அப்படின்றாங்க. ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் உடனே இணைப்பு ஆதிக்க கொள்கைனா நம்மளுக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
ஓகேவா. இணைப்பாதிக்க கொள்கையினாலும் வாரிசிலப்பு கொள்கையினாலும் ரெண்டு ஒன்று தான். யார் கொண்டு வந்தாங்க? டல்ஹவுசி கொண்டு வந்திருப்பார். சுருக்கமாக சொல்லணுன்னா, ஆங்கிலேயரின் அரசியல் ஆதிக்கம், பொருளாதார சுரண்டல், மனிதாபிமானமற்ற நிர்வாகம், சமுதாய நீதி, மதமாற்றம், இராணுவ நெறிமுறைகள் ஆகியவை மக்களின் பல்வேறு பிரிவினிடையே அந்நியருக்கு எதிரான வெறுப்புணர்வையும் எதிர்ப்புணர்வையும் ஏற்படுத்தினா. பாருங்கள், அந்நியருக்கு எதிரான, ஓகேவா, அதாவது நம்ம ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பையும் எதிர்ப்பையும் வந்து கொடுக்குது அப்படின்றாங்க. அதன் கூட்டு விளைவு தான் என்ன சொல்கிறாங்க, இந்த 857 இந்த 1857 பெருங்கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனை அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த போராட்டம் வந்து ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுலேயே ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை இந்த 1857 கிளர்ச்சி, 1857 இந்த பெருங்கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கணும். என்ன மொத்தமாக என்னென்ன கொடுத்துருப்பான், பொருளாதார காரணம்னு கொடுத்துருப்பான், அரசியல் காரணம்னு கொடுத்துருப்பான், பல்வேறு இதர காரணங்கள்னு கொடுத்துருப்பான். இந்த மாதிரிலாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரணும். காரணங்கள்னாலே மோஸ்ட்லி இதாக தான் காரணமாக இருக்கும். ஓகேவா. சரி பாருங்கள், காரணம் என்னென்ன காரணம், அரசியல் காரணங்கள். பாருங்கள், அரசியல் காரணங்கள்னால் அப்போ இருந்த அந்த ஜென்ரலு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரியணும். அப்போ பாருங்கள், டல்ஹவுசியோட பங்கு. ஓகே, அப்போ ஜென்ரல் யார்? டல்ஹவுசி. அப்போ அவரோட பங்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், 1857 பெருங்கிளர்ச்சி கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு எப்போ 1856 1862 வரைக்கும் கானிங் பிரபு இருக்கிறார். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. 1856 1862 வரைக்கும் யார் இருக்கிறாங்க? ஜென்ரல் வந்து கானிங் பிரபு தான் இருக்கிறார். அவரோட காலத்தில் தான் இந்த பெருங்கிளர்ச்சியே நடக்குது. அது ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஆனால் அவருக்கு முன்பு பதவியில் இருந்தவர் தான் யார்? இந்த டல்ஹவுசி. 1848 1856 காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டல்ஹவுசி தான் இருந்திருப்பார். இந்த ஆள் பார்த்து விட்ட வேலையினால தான் 1857 கிளர்ச்சி வரும். ஓகேவா. எந்த ஆள்? நம்ம டல்ஹவுசி பார்த்து விட்ட வேலையினால தான் 1857 கிளர்ச்சி வருது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே தெளிவாக கொடுத்துருப்பான் பாருங்கள். ஆனால் அவருக்கு முன்பு பதவியில் இருந்த டல்ஹவுசி பிரபு அந்த கிளர்ச்சிக்கு அடித்தளமிட்டார். பார்த்தீங்களா, இவருனால தான் அந்த கிளர்ச்சியே வரும். அவர் தீவிரமாக பின்பற்றிய நில இணைப்பு கொள்கை. ஓகேவா, அதாவது பாலிசி ஆஃப் அனாக்ஷன், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா. அவகாசியிலி கொள்கைம்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க. அவகாசியிலி கொள்கை, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இதனால் பாதிக்கப்பட்ட இந்திய அரசர்களிடையே பாதுகாப்பின்மையும் பயத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தின. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகேவா. இப்போ ஒரு பிளேஸ் இருந்தது அப்படின்னா, ஒரு ராஜா ஒரு ராணி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வாரிசு வந்து ஒரு பையன் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு வாரிசே இல்லை அப்படின்னா அவங்களோட பிளேஸ் அந்த நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர் கண்ட்ரோலில் வந்துடும். ஓகேவா. ஆங்கிலேயர் கண்ட்ரோலில் வந்துடும். சரியா. ஏன் அப்படின்னா அதுதான் அவரோட அந்த கொள்கை. யார்? இந்த டல்ஹவுசியோட கொள்கை, வாரிசிலப்பு கொள்கைம்பாங்க. ஓகேவா. அப்போ அது ரொம்ப முக்கியம். ஓகேவா. இப்போ வாரிசு இல்லை அப்படின்னா அவனோட பிளேஸ் அப்படியே யாருக்கு போயிடும்? அந்த ஆங்கிலேயருக்கு போய் சொந்தமாயிடும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த ஆங்கிலேயருக்கு கீழே நீங்கள் கட்டுப்பட்டு ஆங்கிலேயர் வந்து யாரை வந்து அரசராக அறிவிக்க சொல்கிறாரோ அவங்கள வந்து நீங்கள் வந்து அறிவிக்கணும். அவங்களுக்கு கீழே கம்ப்ளீட்டாக நீங்கள் போயிடணும். அதை தான் சொல்கிறாங்க இந்த வாரிசிலப்பு கொள்கை அப்படின்ட்டு. ஓகேவா. அதை கொண்டு வந்தது யாருன்னா நம்ம டல்ஹவுசி. டல்ஹவுசி எப்போ எந்த காலகட்டத்தில் இருக்கிறாரு? 1848 1856 வரைக்கும் டல்ஹவுசி தான் இருக்கார். இதுக்கப்புறம் யார் வராங்க? கானிங் வராரு. 1856 1862 வரைக்கும் கானிங் இருக்கார். ஓகேவா. அப்போ 1857 பெருங்கிளர்ச்சி அப்போ யார் வந்து இதாக இருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலாக இருக்காங்கன்னா நம்ம யார் போடணும்? நம்ம கானிங் பிரபு தான் போடணும். ஓகேவா. இந்தியாவோட வைஸ்ராய் யாராக இருக்காங்கன்னா கானிங் பிரபு தான் போடணும். சரியா. சரி பாருங்கள், உதாரணமாக நானா சாஹிப், லட்சுமிபாய், தாந்தியா தோப்பு, பகதூர் ஷா ஆகியோர் டல்ஹவுசியின் கொள்கைகளால் பாதிக்கப்பட்டு வெறுப்பின் எல்லைக்கு துரத்தப்பட்டவர்கள். அப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3 பேர் சொல்கிறாங்க. யார் யாருன்னா, நம்ம தாந்தியா தோப்பு சொல்கிறாங்க, லட்சுமிபாய், பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா இருக்காரு, அவரு, இவங்க எல்லாமே வந்து டல்ஹவுசியோட கொள்கையால் பாதிக்கப்பட்டவங்கன்றாங்க. ஓகேவா. அடுத்தது, விவசாயிகளை திருப்திப்படுத்துவதற்காக அவர் மேற்கொண்ட நில கொள்கை தான் பரம்பரை பலமிக்கவர்களான தாலுக்தார்களை விரோதிகளாகி. அங்கே பாருங்கள், இப்போ வந்து பரம்பரையாக ஒருத்தன் வந்து பணக்காரனாக இருப்பான். ஓகேவா. அவனையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பகச்சிக்கிறாங்க. யார்? இந்த டல்ஹவுசி கொண்டு வந்த கொள்கையால் பகச்சிக்கிறாங்க. அது யாருன்னா இந்த தாலுக்தார்கள் அப்படிம்பாங்க. ஓகேவா. தாலுக்தார்களும் வந்து பார்த்திங்கன்னா விரோதிகள் ஆயிடுறாங்க. அவர் கொண்டு வந்த பல முற்போக்கு சீர்திருத்தங்கள் பிற்போக்கு மனப்போக்குடைய மக்களிடையே சந்தேகத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தியது. அப்போ பாருங்கள், எனவே டல்ஹவுசி பிரபுவின் நில இணைப்பு கொள்கை, அவகாசியிலி கொள்கை, சீர்திருத்த நிர்வாக இராணுவ நடவடிக்கைகள், இது எல்லாம் தான் வந்து 1857 பெருங்கிளர்ச்சி கணிசமான அளவுக்கு காரணமாக இருந்தன என்பது சந்தேகம் இல்லை. பாருங்கள், கணிசமான அளவுலாம் கிடையாது, காரணமே அவன் தான். ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து போகலாமா? ஓகே பாருங்கள்,
அடுத்தது பகதூர் ஷா பட்ட அவமதிப்பு. இப்போ நம்ம கிளர்ச்சிக்கான காரணங்கள் தான் பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டல்ஹவுசியோட பங்கு என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து பகதூர் ஷா பட்ட அவமதிப்பு. பகதூர் ஷா என்ன அவமதிப்படுறாரு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? சரி, பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 2வது அக்பரின் வாரிசாக வந்த 2ஆம் பகதூர் ஷா. இப்போ 2ஆம் அக்பர், ஓகேவா? யார்? 2ஆம் அக்பர். 2ஆம் அக்பரோட பையன் தான் யார் அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா, ஓகேவா? நம்ம வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவருக்கு ராஜா பட்டம் கொடுத்தது யார் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்க யார் அப்படின்னா இந்த 2ஆம் அக்பர் சொல்லுவாங்க, ஓகேவா? யார்? இந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லை, அவருக்கு வந்து இந்த ராஜா பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னா இந்த 2ஆம் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட பையன் தான் யார் அப்படின்னா இந்த 2ஆம் பகதூர் ஷா. அவர் வந்து பெயரளவுக்கு முகலாய பேரரசாக இருந்தாலும் பொதுமக்களால் குறிப்பாக முஸ்லீம்களால் பெரிதும் மதிக்கப்பட்டார். யார்? இந்த 2ஆம் பகதூர் ஷா. அவருக்கு வயதாகிவிட்டது என்று காரணம் காட்டி அவரது வாரிசாக பக்ருதீன் நியமிக்கப்பட்ட போது பகதூர் ஷாவும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போ பார்த்தீங்களா, அது வந்து வயசானவருன்னு சொல்லி ஒரு காரணத்தை காட்டுறாங்க, ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மகனை வந்து பார்த்தீங்கன்னா வாரிசாக, அதாவது அவரோட வாரிசாக யாரை வந்து நியமிக்கிறாங்கன்னா பக்ருதீனை வந்து நியமிக்கிறாங்க, ஓகேவா? பக்ருதீனை வந்து நியமிக்கிறப்ப அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இதாகிடுது, மக்களும் வந்து பகதூர் ஷா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க, ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா, அது மட்டும் இல்லாமல் அவர் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கும் அவமானத்துக்கும் தன்மான குறைவான நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்பட்டார். அப்போ பாருங்கள், யார் வந்து அறிவிக்கிறாங்க? என்ன தான் அவர் வந்து மன்னனாக இருந்தாலும், ஓகேவா, அதை அறிவிக்கிறது யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னா ஆங்கிலேயருக்கு தான் இருக்குது. அதுதான் அந்த வாரிசிலப்பு கொள்கை அப்படின்றது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார், ஓகேவா, இருக்கார். பட் ஆனால் அவரை வந்து அறிவிக்கிறது, இந்த பக்ருதீனை வந்து அரசராக அறிவிக்கிறது, அவரோட வாரிசை அறிவிக்கிறது யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது, ஓகேவா? அப்போ ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்ருதீனை வந்து நம்ம 2ஆம் பகதூர் ஷாவோட வாரிசாக வந்து நியமிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மக்கள்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க, ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவமானத்துக்கும் தன்மான குறைவாகவும் நடந்துக்கிறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா இந்த பகதூர் ஷா கிட்ட, ஓகேவா? அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்த சலுகைகள் நிறுத்தப்பட்டன. அப்போ 2ஆம் பகதூர் ஷாவுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடுறாங்க. செலவாணி நோட்டுகளில் இருந்து அவர் பெயர் நீக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், செலவாணி நோட்டுனா ஒன்றும் கிடையாது, அந்த நோட்டில் அவங்களோட அந்த இது இருக்கும்ல, அந்த புகைப்படம் இந்த மாதிரி அவரோட பேர்லாம் இருக்குல்ல, அதிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா நீக்கிடுறாங்க அவரோட பேரை, ஓகேவா? செலாவணி நோட்டுகள்லேருந்து அவரோட பேரை நீக்கிடுறாங்க. செங்கோட்டையிலேருந்து, ஓகேவா, குத்தப்புக்கு குடிபெயர்ந்து இந்த மாதிரி போகிறாங்க, ஓகேவா? யார் யார்? இந்த 2ஆம் பகதூர் ஷா செங்கோட்டை, அதாவது ரெட் ஃபோர்ட், அங்கேருந்து குதாப்பு, ஓகேவா, குதாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிபெயர்ந்து போகிறாங்க. யார்? இந்த 2ஆம் பகதூர் ஷா. கட்டளையிட்டே துரத்தி விட்றாங்க, ஓகேவா? நீ இனிமேல் இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுரா, செங்கோட்டையில் இருக்கக்கூடாது, கம்முனு குதாப்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு குதாப்புக்கு அனுப்புகிறாங்க, ஓகேவா? அடுத்து பாருங்கள், பக்ருதீன் அகால மரணமடைந்த போது, ஓகேவா, பக்ருதீன் அகால மரணமடைந்த போது புதிய வாரிசு அரச பட்டத்தை சூட்டி கொள்ளக்கூடாதென தடை விதிக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், இப்போ ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பக்ருதீனை வந்து வாரிசாக நியமிச்சிட்டாங்க. இப்போ பக்ருதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செத்துட்டான், ஓகேவா? அப்போ புதிய வாரிசு பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து யாரும் அவங்க தான் சூட்டணும், ஓகேவா? அப்போ ஆங்கிலேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்ருதீனை செத்துட்டான், எதுக்கு அதுக்கப்புறம் புதிய இவனை வந்து இது பண்ணிக்கிட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாரிசுலாம் வேண்டாம், அரச பட்டத்தை வந்து யாருமே சூட்டக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிடுறாங்க, ஓகேவா? அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இவர் யார், பக்ருதீனோட இதுக்கு முன்னாடி அரசராக இருந்தால் இந்த 2ஆம் பகதூர் ஷா, இவர் என்ன பண்ணுறாருன்னா டெல்லியில் தங்கக்கூடாதுன்னு சொல்லி இவரை வந்து சொல்லிடுறாங்க, ஓகேவா? நீ வந்து டெல்லியிலேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த நடவடிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா தைமூர் குடும்ப வழித்தோன்றல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. எந்த வழித்தோன்றலுக்கு? இந்த தைமூரோட குடும்ப வழித்தோன்றல்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாங்க. ஏன்னா 2ஆம் பகதூர் ஷாவும் பார்த்திங்கன்னா தைமூரோட அந்த வழியில் வந்தவர், அதை தான் அங்கே சொல்கிறாங்க, ஓகேவா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா முஸ்லீம்களிடையே மனக்கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அப்போ முஸ்லீம்கள்கிட்ட எல்லாமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா 2ஆம் பகதூர் ஷா ஒரு முஸ்லீம் தான். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது முஸ்லீம்கள் எல்லாம் கடுப்பாகிறாங்க. ஏன் நம்ம அரசருக்கு மட்டும் இந்த அளவு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க ஆங்கிலேயர்னு சொல்லி எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. குமுறும் எரிமலை போன்று இருந்த பகதூர் ஷா ஆங்கிலேயர் மீது பழி தீர்த்து கொள்வதற்கான தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆமாம், இப்படிலாம் பண்ணால் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? அப்புறம் வந்து எப்படா பழி வாங்கலாம் தானே பார்த்துட்டு இருப்பார். புரியுதா நான் சொல்கிறது? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்காங்க, ஃபஸ்ட்டு இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் அக்பர் இருக்கார். 2ஆம் அக்பரோட வாரிசாக 2ஆம் பகதூர் ஷா வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறாங்க, ஓகேவா? அதாவது 2ஆம் அக்பர், ஓகேவா? இவரு கீழே யார் வராங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா வராரு, ஓகேவா? 2ஆம் பகதூர் ஷா வராரு. இப்போ 2ஆம் பகதூர் ஷாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயரே வந்து ஒரு வாரிசை வந்து அனுசரிக்கிறாங்க, அதாவது வந்து அமல்படுத்துகிறாங்க. அது யார் அப்படின்னா பக்ருதீன்,
ஓகேவா. அந்த பக்ரீதை வந்து ஆங்கிலேயரை வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறாங்க. ஓகேவா. யாரோட வாரிசா, இந்த இரண்டாம் பகதூர் ஷாவோட வாரிசா வந்து ஆங்கிலேயர் வந்து நியமிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா வந்து துரத்தி விட்டுறாங்க. ஓகேவா. ரெட் ஃபோர்ட்டு செங்கோட்டையிலேருந்து குதாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா துரத்தி விட்டுறாங்க. ஓகேவா. அதனால் வந்து மக்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க, மக்கள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. திடீர்னு இந்த பக்ருதீன் என்ன பண்ணுறான், அவனும் செத்துடுறான். ஓகேவா. பக்ருதீன் செத்ததுக்கப்புறம் யார், அப்போ இரண்டாம் பகதூர் ஷா உயிரோடு தானே இருக்கார், அப்போ அவர் தானே வரணும் ஆட்சியாளரான்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாங்க, டெல்லியிலேருந்து வேற எங்கிட்ட மாற்றி விட்றாங்க. ஓகேவா. நீ டெல்லியில் இருக்கவே கூடாது, நீ குடிபெயர்ந்து வேற எங்கிட்ட போயிரு அப்படின்னு சொல்லி டெல்லியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடுவார். ஓகேவா. இங்கே கொடுத்துருப்பாங்க, நம்ம முன்ன தான் பார்த்தோம். டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா தங்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தைமூரோட குடும்பத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க. அதாவது தைமூர் வம்சாவளியாக வருவாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இதனால் எப்படா டைம் வரும், எப்படா நம்ம ஆங்கிலேயரை அடித்து துவம்சம் பண்ணலான்னு நம்ம இரண்டாம் பகதூர் ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது, இவ்வளோ நேரம் பார்த்தது. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், அந்நிய ஆட்சி. இந்தியர்களுக்கு அந்நிய ஆட்சி புதுசு கிடையாது. ஓகேவா. பல படிப்படியான படையெடுப்புகளை சந்தித்த நாடு இந்தியா. ஆப்கானியரும் முகலாயர்களும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் இந்தியரை வெற்றி கொண்டு இந்தியாவில் நிலையாக தங்கி இந்தியரோடு இணைந்து இந்தியரின் நலனுக்காகவும் பாடுபட்டார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் வர்த்தகர்களாக இந்தியாவுக்கு வந்து ஆட்சியாளர்களாக மாறி தங்களது தாய்நாட்டின் வளர்ச்சிக்காக இந்தியாவை சுரண்டியவர்கள், லண்டனை தலைமை பீடமாக வைத்துக்கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் அப்படின்றாங்க. இது கரெக்டு தானே. ஓகேவா. ஏன்னா வந்து இப்போ ஆப்கானியர்களாக இருந்தாலும் சரி, மற்ற முகலாயர்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சு நல்ல முறையில் வந்து நம்மளுக்கு வந்து உதவியும் பண்ணாங்க. பட் ஆனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவுக்குள்ளேயே வாணிபம்லாம் செஞ்சு இந்தியாவையே வந்து அடிமையாக்கி இங்கே இருக்கக்கூடிய வளத்தை எல்லாமே சுரண்டிக்கிட்டு இங்கிலாந்துக்கு போவாங்க அப்படின்றாங்க. இது கரெக்டு தானே. ஓகேவா. அடுத்து பாருங்கள், இந்தியர்களின் சுகவாழ்வுக்கு ஓகேவா பதில் அவர்களுக்கு சுரண்டுவதையே அடிப்படையாக கொள்கையாக கொண்ட ஆங்கிலேய ஆட்சி மக்களிடையே வெறுப்புணர்ச்சி வளர்க்கவே செய்தது. ஆமாம், அது கரெக்டு தானே. மக்கள்கிட்ட எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, வெறுப்பாக தான் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் அப்புறம் மக்கள் வெறுப்பாக தானே இருந்திருப்பாங்க. அடுத்தது தீர்க்க தரிசன செய்தி. ஓகேவா. இது என்ன தீர்க்க தரிசன செய்தி அப்படின்றத பார்க்கலாம். மக்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான வெறுப்பையும் கோபத்தையும் அச்சத்தையும் பல காலம் அடக்கியே வச்சுருக்காங்க. ஓகேவா. மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெறுப்பு கோபம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே அடக்கியே வச்சுருக்கானுங்க. எப்படா டைம் வரும்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஓகேவா. அவற்றை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்தனர். எல்லாருமே மக்களால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வாய்ப்புகள் உருவாகும் போதெல்லாம் தங்களது எதிர்ப்பை காட்ட தவறவில்லை. அப்போ வாய்ப்பு ஒரு டைமில் வந்து உருவாக்கியிருக்கு. அது என்னென்னா அந்த பிளாசிபோர் சொல்லுவாங்க. ஓகேவா. நல்லா பார்த்துவோம். இதெல்லாம் முன்னாடி நடந்தது பாருங்கள். பிளாசி போருக்கு பின் நூற்றாண்டு முடிவில் 1857 ஆங்கிலேய ஆட்சி வீழ்ச்சி அடையும் என்ற தீர்க்க தரிசன செய்தி மக்களிடையே புதிய நம்பிக்கை கொடுத்தது. ஏன்னா 1757 தான் வந்து பிளாசி போர் வந்து நடந்திருக்கும். ஓகேவா. அப்போ இவங்க எல்லாம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா 1857 தானே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன செய்தி வந்து வருது. அதாவது என்னென்னா ஆங்கிலேயரோட ஆட்சி வந்து வீழ்ச்சி அடையும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன செய்தி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதை தான் அவங்க நம்புகிறாங்க மக்கள் எல்லாம். அப்போ அந்நிய ஆட்சி முடிவுக்கு வருவதற்கான தருணத்தை வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களும் ஆங்கிலேய ஆட்சியால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களும் அந்த எதிர்பார்ப்பு அரசியல் அதிருப்திற்கு உணர்ச்சி பரிணாமத்தை கொடுத்தது. பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள் எல்லாமே வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. எப்படா அந்த டைம் வரும், அதுக்குண்டான உணர்ச்சியெல்லாம் நம்ம பொங்க காட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயே இருக்காங்க. ஓகேவா. சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பொருளாதார காரணங்கள். நம்ம முன்ன தான் சொன்னோம், அரசியல் காரணங்கள் வரும், பொருளாதார காரணங்கள் வரும். இது எல்லாமே நம்ம வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா. இப்போ பொருளாதார காரணம் என்னென்னா, இவங்க வந்து ஆங்கிலேயர் வந்துட்டாங்களா, அப்போ இங்கே வேலையின்மையாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனியின் பொருளாதார கொள்கைகளும் நடவடிக்கைகளும் மக்களிடையே வேலையின்மையை என்றுமில்லா அளவுக்கு அதிகரித்து விட்டது. அப்போ பார்த்தீங்களா, மக்கள்கிட்ட இங்கே வேலை இல்லாமல் போயிடுது. அதான் சொல்கிறாங்க, வேலையின்மை வந்து அதிகரிக்குது. ஆங்கிலேயரின் தொழில் கொள்கையால் கிராம குடிசை கைத்தொழில்கள் அனைத்தும் நலிந்து அத்தொழில்களில் முழு நேரம் வேலை செய்த பல்லாயிரக்கணக்கான கைவினைஞர்களும் பிறரும் வேலையின்றி வாடினர். அப்போ பாருங்கள், எல்லாருமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, அந்த கிராமத்தில் குடிசை தொழில் கைத்தொழிலாம் செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சுத்தமாக புகஞ்சே போயிட்டாங்க. ஓகேவா. புகைக்கு மேலே புகஞ்சிட்டாங்க. எதுவுமே பண்ண முடியல அவங்களால, பாவம். ஓகேவா. எல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதே போன்று கம்பெனியின் விவசாய கொள்கை விவசாயிகளை வறியவர்களாக்கியதா. பாருங்கள், விவசாய கொள்கையும் டேமேஜாக தான் இருக்குது. அப்போ நிலச்சுவாந்தாறுகளின் நிலப்பட்டாக்கள் பரிசீலிக்கப்பட்ட போது
பலர் பட்டா உரிமை எதுவுமின்றி நில சொந்தக்காரர்களாக இருப்பது தெரிய வந்தது. அப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து பட்டாவே இல்லாமல் நிலத்துக்கு நான் தானே சொந்தக்காரன் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த உண்மை வந்து தெரிய வருது. அப்போ அத்தகையோரது நிலங்கள் பறிக்கப்பட்ட போது அவர்கள் நிலமற்ற ஏழைகளாயினர். அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பட்டா செக் பண்ணப்போ மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே பட்டா வந்து இல்லை. அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, பட்டா இல்லாத இந்த நிலமெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக அந்த நிலத்தில் வந்துட்டுருக்கவங்க, ஓகேவா, அவங்கக்கிட்ட பட்டா கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ பட்டா இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிலத்தை வந்து ஆங்கிலேயர் வந்து ஆட்டையை போடுறாங்க. அப்படி ஆங்கிலேயர் வந்து ஆட்டையை போடும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த ஏழை மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க, ஓகேவா, அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நிலமற்ற ஏழையாக வந்து அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. நூற்றுக்கணக்கான தாலுக்தார்கள் வந்து தரித்திர நாராயணர்கள் ஆனார்கள். அப்போ பாருங்கள், நல்லா தரித்திரம் பிடிச்சி ஆகிட்டாங்க, ஓகேவா, தாலுக்தார்கள் எல்லாம். அப்போ குத்தகையற்ற நிலங்களை அனுபவித்து வந்தோர் பலர். பாருங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குத்தகையற்ற நிலங்களை வந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. அவர்களது நிலங்கள் பறிக்கப்பட்ட போது அவர்களும் வேலையுற்றோர் கூட்டத்தில் தள்ளப்படணும். பாருங்கள், இந்த மாதிரி குத்தகை இல்லாமல் நிலங்களை வந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இருக்கிற நிலத்தையும் வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க, ஓகேவா. அந்த நிலத்தையும் பறிச்சுக்கிட்டனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் வேலை இல்லாத நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. அதான் சொல்கிறாங்க, ஓகேவா, அவங்களும் வேலை இல்லாத நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. நாடுகள் இணைக்கப்பட்டவுடன் அரசர்களது படைகள் கலைக்கப்பட்டன. அதன் காரணமாகவே படை வீரர்கள் வேலை இழந்தனர். பாருங்க, படை வீரர்களும் வேலை இழக்கிறாங்க, ஓகேவா. நாடுகள் எல்லாம் இணைக்கப்பட்டதுக்கப்புறம் அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட படையை வந்து பார்த்திங்கன்னா கலைச்சிருவாங்க, ஓகேவா. அப்போ அந்த படையை வந்து கலைச்சனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா படை வீரர்களோட வேலையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இழந்துடுறாங்க, ஓகேவா. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு வேலை அவங்களுக்கு நிரந்தரமாகவே இல்லைன்னு தெரியுது. மேல்நிலை நிர்வாக பதவிகளில் இருந்தோரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். பாருங்க, மேல்நிலைனா கொஞ்சம் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கவன், ஓகேவா, அந்த பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து வேலையை வந்து இழந்துடுறான், பதவி நீக்கம் பண்ணிடுறாங்க. அப்போ வேலையற்றோர் அனைவரும் கிளர்ச்சியில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். பாருங்கள், என்ன ஆகுது, வேலை இருக்கிறவனும் சரி இல்லாதவனும் சரி, ஏன்னா எல்லா வேலையும் பிடிங்கிட்டானுங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, போடா அடி வெட்டு துண்டுன்னு ஏதாவது ஒன்று பார்த்துடலாண்டா, போடா கிளர்ச்சியில் ஈடுபட்டு எல்லாத்தையும் அடி துவம்சம் பண்ணிடலாண்டா போடான்ட்டு எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாம் கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க. அதை தான் இந்த பொருளாதார காரணங்கள் சொல்லுது. அடுத்து இன்னும் என்ன சொல்லுதுன்னா, நில வருவாய் திட்டம். இது வந்து ஒரு பொருளாதார காரணம் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, நிலையான நிலவரி திட்டம் இருக்குல்ல, அது வந்து விவசாயிகளுக்கு நிலையான துன்பத்தை கொடுத்தது. இந்த நிலையான நிலவரி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நிலையான துன்பத்தை வந்து கொடுக்குது. இடைத்தரகர்களை தவிர்க்கவும் மக்களின் மகிழ்ச்சியை பெருக்கவும் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் தீரா தொல்லைகளை தந்தது. அப்போ இடைத்தரகர்களை வந்து அது சுத்தமாக இருக்கவே கூடாதுன்னு கொண்டு வரது தான் அந்த நிலையான நிலவரி திட்டம், ஓகேவா. பட் ஆனால் இதுவே வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக மாறுது, ஓகேவா, பிரச்சனையாக மாறுது. ஏன் அப்படின்னா, இடைத்தரகர்கள் இல்லாமல் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வந்து கொடுக்குற ரேட்டு கரெக்டாக சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த திட்டத்தாலேயே வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலையான நிலவரி திட்டத்தாலேயே வந்து பாதிக்கப்படுறாங்க. நிறையா வந்து இந்த திட்டம் வந்து தொல்லையெல்லாம் தருது. காலப்போக்கில் நிலையான நிலவரி திட்டம் தற்காலிக சுயநல திட்டமாக மாறி போயிடுது. நிலத்தின் மதிப்பு சுயாதீனமாய் தீர்மானிக்கப்பட்டதா. பாருங்கள், நிலத்தோட மதிப்பு அவங்களே வந்து தீர்மானிச்சுக்கிறாங்க, ஓகேவா, அவங்களே அது வந்து தீர்மானிச்சுக்கிறாங்க. தீர்வை கடுமையாக நிர்ணயிக்கப்பட்டது. அதை விட கொடுமையாக வரி வசூலிக்கப்பட்டதா. பாருங்கள், வரி வந்து ரொம்ப அதிகமாக வசூலிக்கிறானுங்க. இவ்வளோ நிலத்துக்குன்னா இவ்வளோ வரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுமையாக. இப்போ ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா வரி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா 300 வரியை போட்டு தாக்குறது, ஓகேவா. அப்போ வரி வந்து ரொம்ப அதிகமாக வசூலிச்சிருக்கிறாங்க. விவசாயிகளோட துயர் துடைப்பு நடவடிக்கைகள் அவர்களது துயரத்தை அதிகரிக்கவே செய்ததுன்றாங்க, ஓகேவா. ஏன் அப்படின்னா, விவசாயிகள்கிட்ட போய் இந்த மாதிரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் அதிகமாக தான் வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க, அவங்கள வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க, ஓகேவா. அப்போ விவசாயிகளோட அந்த துயரம் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, அது கம்முன்னு அப்படியே இருந்துருக்குண்டா அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறாங்க, ஓகேவா. அப்போ விளைச்சல்களுக்கும் நிலவரி தீர்வைக்கும் தொடர்பின்றி இருந்தது. நிலவரி பணமாக வசூலிக்கப்பட்டதால், பாருங்கள், நிலவரி வந்து பணமாக வசூலிக்கப்பட்டனால மகசூல் பாதிக்கப்பட்ட சமயங்களில் விவசாயிகள் நிலவரி செலுத்த முடியாத நிலை குலைந்து போயினர். அப்போ என்ன ஆகுது, இப்போ நிலவரி வந்து பணமாக வாங்கிட்டனால இப்போ வந்து மகசூல் வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அப்போ அந்த சமயத்தில் வந்து பணம் கையில் இருக்காதுல்ல. மகசூல் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா எப்படி கையில் எப்படி பணம் இருக்கும், அப்போ அந்த பணம் இல்லைன்னா கட்ட முடியாதுல்ல. அதான் சொல்கிறாங்க, நிலவரி செலுத்த முடியாத நிலை குலைந்து போயினர். பஞ்ச காலங்களில் விவசாயிகள் வந்து பஞ்சைகளாயினர், ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நில மதிப்பீடு, நிலத்தீர்வை, நிலவரி வசூல் ஆகியவை கிராம மக்களை கிளர்ச்சிக்காரர்கள் ஆக்கியது. இது எல்லாம் தான் ரீசன், ஓகேவா. கிராம மக்களையே வந்து கிளர்ச்சிக்காரங்களாக மாற்றிடுது. அடுத்து வரி சுமை. ஏன்னா இப்போ தான் பார்த்தோம், வரி இஷ்டத்துக்கு போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க,
ஓகேவா. மக்கள் வரிச்சுமையால் அவதியுற்றனர். கம்பெனியின் நிர்வாக செலவை மக்களே ஏற்க வேண்டியிருந்தது. ஆங்கிலேயர் இந்தியாவில் மேற்கொண்ட போர்களுக்கான செலவும் மக்களின் தலை மீதே சுமத்தப்பட்டது. இந்தியாவில் வசூலிக்கப்பட்ட வரித்தொகையில் 10 விழுக்காடு இங்கிலாந்தில் செலவிடப்பட்டது. அதற்கு பிரதிபலமான நன்மைகள் இந்தியர்களுக்கு கிடைக்கவில்லை. பொது வரிகள் விஷம் போல் ஏற்றி கொண்டிருந்தன. கம்பெனியின் வட்டியோடு கூடிய கடன் மலையளவு வளர்ந்தது. அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. ஆல்ரெடி வரியால் பார்த்திங்கன்னா நாங்களே படாதபாடு பட்டுட்ருக்கோம். யார் இந்தியர்கள்லாம் படாதபாடு பட்டுட்ருக்கானுங்க. அப்போ கம்பெனி நிர்வாகம் பார்த்திங்கன்னா போர்லாம் கம்பெனியில் அங்கே இங்கேயும் ஏதாவது ஒரு சண்டை போட்டு ஏதாவது போர் நடந்துகிட்டே இருக்கும். அந்த போரில் என்னென்ன செலவாகுதோ எல்லாம் மக்கள் மேலே தாட்டி விட்டுறானுங்க. மக்கள் அந்த போருக்கெல்லாம் வரி கட்டுவாங்கன்னு சொல்லி மக்கள் மேலே தாட்டி விட்டுறானுங்க. அது மட்டும் இல்லாத இங்கே வரி வசூல் பண்ணுறானுங்கல்ல, அதில் ஒரு 10% பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கிலாந்துக்கு ஆட்டையை போட்டு கடத்திட்டு போயிடுறானுங்க. ஓகேவா. இங்கேருந்து இங்கிலாந்துக்கு ஒரு 10% ஆட்டையை போட்டு கடத்திட்டு போயிடுறானுங்க. அதுக்கு பிரதிபலனாக பார்த்தீங்கன்னா நன்மைகள் இந்தியருக்கு கிடைக்கலன்றாங்க. ஓகேவா. நீங்கள் இங்கேருந்து இங்கிலாந்துக்கு ஒரு 10% ஆட்டையை போட்டு போனீங்கனாலும் அங்கேருந்து இங்கே நல்லது பண்ணுமில்ல 10% அது கிடையாது. அதை நீங்களே ஆட்டையை போட்டுறீங்க, எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொது வரிகள் விஷம் போல் ஏறி கொண்டது. பாருங்கள், வரி விஷம் மாதிரி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. கம்பெனியின் வட்டியோடு கூடிய கடன் மலையளவு, வட்டியும் பார்த்திங்கன்னா மலையளவு வளர்ந்துக்கிட்டே போகுது. கடனையும் வட்டியையும் வரி மூலம் கட்டியவர்கள் மக்கள் தான் அப்படின்றாங்க. ஓகேவா. ஆங்கிலேயர் நில ஆதிக்க கொள்கை அரசாங்கத்தின் பணப்பழுவை அதிகரிக்க செய்தது. அந்த பழு அனைத்தும் மக்களுக்கே மாற்றப்பட்டது. பாருங்கள், எல்லாத்தையுமே மக்கள் தலையிலே கட்டுறானுங்க. ஓகேவா. சுருக்கமாக சொல்லணுன்னா, வேலையில்லா திண்டாட்டம், நில வருவாய் திட்டம், வரிச்சுமை ஆகியவை மக்களிடையே வெறுப்பை வளர்த்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சி செய்ய தூண்டியது. என்னது? வேலையில்லா திண்டாட்டம், இந்த நில வருவாய் திட்டம், இது எல்லாமே மக்கள்கிட்ட வெறுப்பை தான் வளர்த்துக்குச்சு. அப்போ வெறுப்பை வளர்த்தா என்ன ஆகும்? ஆங்கிலேயரை அடித்து துவம்சம் பண்ணணுன்னு எண்ணம் வரும். அப்போ அந்த மாதிரி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தூண்டுது இவங்க பண்ணுற இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு. ஓகேவா. அடுத்தது நிர்வாக காரணங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? அரசியல் காரணம்னா என்னன்னு பார்த்துட்டோம், பொருளாதார காரணங்கள் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நிர்வாக காரணங்கள். என்ன நிர்வாகம்? நம்பிக்கையே இல்லை போவோம் நிர்வாகத்துக்கு மேலே. ஓகேவா. அதனால் நம்பிக்கையற்ற நிர்வாகம். பாருங்கள், நம்பிக்கையற்ற நிர்வாகம். ஆங்கிலேயரது நிர்வாகம் இந்திய மக்களின் பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் குணத்துக்கும் ஏற்றதாகவே இல்லை. ஓகேவா. ஆங்கிலேய நிர்வாகிகள் இந்தியாவில் தாமரை இலை தண்ணீரை போன்று பட்டும் படாமல் இருந்தனர். அவர்களது நாட்டமெல்லாம் இங்கிலாந்திலேயே இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களது தனித்தன்மையை இழக்க தயாராக இல்லை. ஏன்னா ஆங்கிலேயர்லாம் அப்படி தான் இருந்தானுங்க. அவங்களோட ஃபோக்கஸ் பூரா இங்கிலாந்து தான். இங்கேருந்து ஆட்டையை போட்டு இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். இங்கேருந்து கொள்ளையடிச்சு இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இங்கே பொருள் அதிகமாக விளையுதா, அதை தூக்கிட்டு இங்கிலாந்துக்கு ஓடணும். இதுதான், இப்படியே தான் இருந்தது. அவன் ஃபோக்கஸ் பூரா இங்கிலாந்து தான் இருந்தது. அவர்களது இனப்பெருமையும் கர்வமும் உயர்வு மனப்பான்மையும் இந்தியர்களிடமிருந்து அவர்களை வேறுபடுத்தின. அவர்கள் காட்சிக்கு எளியவர் அல்லர். பொதுமக்கள் அவர்களை எளிதில் நெருங்க முடியாது. மக்கள் அன்றாட பிரச்சனைகளை நிர்வாகிகள் கவனிக்கவில்லை. பாருங்கள், மக்களோட அன்றாட பிரச்சனையில் நிர்வாகிகள் கண்டுக்கல. அவனுக்கு போகல, ஜாலியாக இருந்திருக்கானுங்க. ஓகேவா. நிலப்பரிவர்த்தனைகளில் அதிகாரிகளின் குறுக்கீடு ஆத்திரமூட்டக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஓகேவா. பாருங்கள், அதுவே பார்த்திங்கன்னா இப்போ நிலப்பரிவர்த்தனையில் அதிகாரிங்க அப்பப்போ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதுவே ஆத்திரம். அதுவே மக்கள் எல்லாம் ரொம்ப ஆத்திரமாயிட்டாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிற அளவுக்கு இருந்தது அப்படின்றாங்க. ஓகேவா. ஆங்கிலேயரது நலனுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய நிர்வாக முடிவுகளை ஆட்சித் தலைவர்கள் செயல்படுத்துவதில்லை. ஏன்னா கலெக்டர் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க. அவனுங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அவனுங்க கலெக்டரை வச்சுருப்பானுங்க. ஓகேவா. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிர்வாக முடிவுகள்லாம் இந்த கலெக்டர் செயல்படுத்தவே மாட்டானுங்க, மக்கள் பேச்சையும் கேட்க மாட்டானுங்க. ஓகேவா. அப்போ மக்களின் குறைகளை காலத்தை கண்டறிந்து களைவதில்லை. அதனால் மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே உள்ள தூரம் அதிகரித்தே வந்தது. மக்கள் நிர்வாகிகளை நம்பவில்லை. பார்த்தீங்களா, மக்களுக்கு நிர்வாகிகள் மேலே நம்பிக்கை வரல. ஏன்னா எல்லா நிர்வாகிகளும் யார்? ஆங்கிலேயருக்கு உல்ட்டா போடுறவனுங்க. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். திறமைக்கு இடமில்லை. என்ன திறமைக்கு இடமில்லை? ஏன்னா நிறைய திறமை நம்ம இந்தியர்கள்கிட்ட இருக்கும். பட் ஆனால் அப்பயுமே பார்த்திங்கன்னா அவங்களை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அதை தான் அங்கே சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ பாருங்கள், திறமைக்கு மதிப்பில்லை. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கம்பெனி நாட்டிணைப்பு கொள்கையின் விளைவாக கல்வி அறிவுடைய திறமை மிக்க இந்தியர்கள் உயர் பதவிகளை இழந்தனர். பார்த்தீங்களா, இவன் கல்வி அறிவு நல்லா படிச்சிருப்பான், பயங்கர நாலேஜோடு இருப்பான். ஆனால் அவனுக்கு உயர் பதவி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க. ஒரு ஆங்கிலேயர் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரு எழுத படிக்க தெரியாது, ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா உயர் பதவி கொடுத்துருவானுங்க. ஏன்னா அவன் ஆங்கிலேயர், அவன் இங்கிலாந்து, அவன் நாட்டுக்காரன். அப்போ இந்தியர்களா, அவன் டம்மி, ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எவனும் தரமாட்டான். ஓகேவா. அப்போ பாருங்கள், கம்பெனி அரசாங்க நிர்வாக அமைப்பில் இந்தியர்களுக்கு இடமில்லை. பார்த்தீங்களா, கம்பெனி அரசாங்க நிர்வாக அமைப்பில் இந்தியர்களுக்கு இடம் கிடையாது. ஏனெனில் முக்கிய பதவிகள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கே கொடுக்கப்பட்டன. அப்போ பாருங்கள், முக்கியமான பதவி இந்த கலெக்டரு, இந்த பில் கலெக்டரு,
இந்த மாதிரி இந்த முக்கியமான வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஷியரு இது எல்லாமே வந்து ஆங்கிலேயருக்கு கொடுத்துட்றானுங்க. முகலாயர் ஆட்சியின் போது பல்வேறு பதவிகளில் இருந்த முஸ்லீம்கள் கம்பெனி ஆட்சியின் போது அப்பதவிகளை எல்லாம் இழந்தனர். அவர்கள் நிர்வாகத்திறன் என்றும் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். பாருங்கள், அப்போ முகலாயர் காலத்தில் முஸ்லீம்கள்லாம் ஒரு நல்ல நிலையில் இருந்திருப்பாங்க. அவங்கள எல்லாமே அந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பதவியிலேருந்து தூக்கியிருப்பானுங்க. அதான் சொல்கிறாங்க, அவங்கள எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நிர்வாகத்தில் சாதர் அமீன், இராணுவத்தில் சுபேதார் ஆகியவை தான் இந்தியர்களுக்கு கிடைத்த உயர்ந்த பதவிகள். அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாகத்தில் உயர்ந்த பதவி என்னன்னா சாதர் அமீன், ஓகேவா, அந்த பதவியும் இராணுவத்தில் சுபேதாரும், இதுதான் வந்து நிர்வாகத்தில் இந்தியர்களுக்கு கிடைச்ச ஒரு உயர்ந்த பதவி அப்படின்றாங்க. அப்படியே பதவிகள் கிடைத்தாலும் அதற்கு மேல் பதவி உயர்வு கிடைப்பதற்கு எவ்வித உத்தரவாதம் இல்லை. பாருங்கள், ஒன்லி இதுதான் ஹையர் போஸ்டிங், உனக்கு இஷ்டம் வந்து அது இல்லை கிளம்பு, இல்லைனா நீ வேலையே செய்ய வேணாம், உனக்கு இதுதான் ஹையர் போஸ்டிங், நீ வந்து சாவர வரைக்கும் இந்த வேலையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே போஸ்டிங் கிடையாது. ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. கல்வியும் தகுதியும் திறமையுடைய இந்தியர்களுக்கு நிர்வாக உயர் பதவி கதவு மூடப்பட்ட போது அவர்கள் விரக்தி அடைந்தனர். விரக்தி கிளர்ச்சிக்கான தீப்பொறியாகும் அப்படின்றாங்க. ஓகேவா, இதனால தான் வந்து கிளர்ச்சி வந்து வந்தது அப்படின்னு சொல்லி நிர்வாக காரணங்களில் அது சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நீதியற்ற நீதி நிர்வாகம். ஓகேவா, நீதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நீதி நிர்வாகத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சி கீழ், ஓகேவா, கைகள் தங்களுடைய உயிர் உடைமை உரிமை பற்றிய பாதுகாப்பின்றி இருந்தனர். ஏன்னா அவங்க பாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஆங்கிலேயர் தான் நம்மளை வந்து ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தம்மோட உயிர் உடைமை உரிமை இதெல்லாம் எதுவுமே இல்லை, நாங்கள் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துக்கிறாங்க. ஓகேவா, அப்போ போலீஸ் நிர்வாகம் மக்களை அச்சுறுத்தவும் அடக்கியாளவுமே பயன்படுத்தப்பட்டது. இப்போ ஒரு இடத்துல வந்து சும்மா 4-5 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா ஆங்கிலேயர் என்ன பண்ணுவோம்னா போலீஸை விட்டு அடக்கிடுவானுங்க. அதான் சொல்கிறாங்க. நீதி நிர்வாகம் அநியாயமாகவும் பணச்செலவு மிக்கதாகவும் காலதாமதம் ஏற்படுத்துவதாகவும் இருந்தது. சமுதாயத்தில் அது சட்டத்தின் ஆட்சி ஏற்படுத்தவில்லை. ஐரோப்பியர்கள் அதன் அதிகாரத்திற்கு உட்படவில்லை. செல்வந்தர்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் பொய் சாட்சிகளையும் சாட்சியங்களையும் காட்டி தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக பெற்றுக்கொண்டனர். அப்போ பாருங்கள், செல்வாக்கு மிக்க ஆளுங்களாம், அதாவது காசு பணம் அதிகமாக வச்சுருக்கானுங்கள்ல, அவனுங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட ஆட்களை விட்டு ஈஸியாக பணத்தை கொடுத்து ஒருத்தனை வேலைக்கு வாங்கி இவன் தான் தப்புனான்னு சொல்லி தப்பை வேற ஒருத்தன் மேலே மாற்றி விட்டு அவனுங்க எஸ்கேப் ஆயிடுறது. ஓகேவா, நம்ம நிறையா படத்தில் பார்க்கணும், சட்டத்தில் 1008 ஓட்டை இருக்குது அப்படி இப்படின்னு, அந்த மாதிரி அப்போ பண்ணியிருக்கானுங்க. ஓகேவா, அப்போ அவங்களுக்கு சாதகமாக வந்து பார்த்திங்கன்னா நீதியை விலைக்கு வாங்கிடுறாங்க. அதை தான் நீதியற்ற நீதி நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி தனது எஜமானருக்கு எதிராக வழக்கு தொடுப்பதென்று நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஏன்னா அவனோட எஜமானுக்கு எதிராக அவன் வந்து வழக்கு தொடுத்துட்டான் அப்படின்னா அவன் எஜமான் ஒன்றா என்ன பண்ணுவான், வக்கீலை விலைக்கு வாங்கிடுவான், நீதி கொடுக்குறவன விலைக்கு வாங்கிடுவான், காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவான். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அப்போ நீதி கிடைக்காத மக்கள் அந்நிய ஆட்சியை நீக்குவதில் நிலைத்து நின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், எக்கனாமிக்கல் ஓரியன்டாக என்ன காரணம்னு பார்க்கணும். இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன, அது நம்ம வந்து நிர்வாக காரணங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அரசியல் காரணங்கள், பொருளாதார காரணங்கள், நிர்வாக காரணங்கள். இப்போ சமுதாய காரணங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன சமுதாயத்தில் என்னென்ன நிலை, சமுதாயத்தில் என்னென்ன காரணம், கிளர்ச்சி வரதுக்கு சமுதாயத்தில் என்னென்ன காரணம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சமுதாய தனிமை. ஃபஸ்ட்டு சமுதாயத்தில் தனிமை என்ன தனிமை அப்படின்றத பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுடன் இணைந்து வாழ இயலவில்லை, அது கரெக்டு தான். ஓகேவா, ஏன்னா அவனுங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க, நம்ம ஒரு மாதிரி யோசிப்போம். இந்திய நாட்டில் இந்தியர்கள் சமுதாய தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்கள் கீழ்த்தர மக்களாக கருதப்பட்டனர். பாருங்கள், அப்போ மக்களை இந்தியர்களை வந்து கீழ்த்தரமாக நினச்சிருக்கிறாங்க. ஓகேவா, பொது இடங்களில் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டார்கள். பல நேரங்களில் பெண்கள் அவமானத்திற்குள்ளாயினர். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, பெண்கள் வந்து நிறைய பேர் அவமானத்துக்குள்ளாயினர். ஆங்கிலேயரது பண்பாடு இந்திய சாதி கூட்டு குடும்ப கிராம சமூக அமைப்பு முறைக்கு முரண்பட்டு இருந்தது. ஆங்கிலேயர்கள் சமுதாய பழக்க வழக்கங்களில் தலையிடுவதை இந்தியர்கள் விரும்பவில்லை. அப்போ பாருங்கள், ஆங்கிலேயர்கள் வந்து சமுதாய பழக்க வழக்கங்களில் தலையிடுவதை வந்து இந்தியர்கள் வந்து விரும்பலை. ஏன்னா அவனுங்க இஷ்டத்துக்கு பண்ணுவானுங்க. இந்தியர்களுக்குன்னு ஒரு கல்வி இருக்கும், கலாச்சாரம் இருக்கும், ஒரு முறை இருக்கும். இதுக்குள்ளே ஆங்கிலேயர் வந்து வரது தப்பு. அதனால் அவனுங்க வந்து வரக்கூடாது. ஓகேவா, அதனால் அவங்க ஆங்கிலேயருக்குள்ளே வரதான் அவங்க வந்து விரும்பலை. ஓகேவா, ஆங்கிலேயரது நீதிமுறை சாதி பஞ்சாயத்துகளை சக்தி இழக்க செய்தது. ஐரோப்பியர்கள் சமுதாய சமத்துவத்திற்கு கட்டுப்பட்டவில்லை. பாருங்கள், ஐரோப்பியர்கள் வந்து சமுதாய சமத்துவத்துக்கு கட்டுப்படலை அப்படின்றாங்க. இதனால் இந்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே சமுதாய முரண்பாடுகள் அதிகரிக்கவே இருந்ததுன்றாங்க. ஓகேவா, இதனால தான் வந்து இந்தியர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே சமுதாய முரண்பாடுகள் வந்து அதிகரிக்கவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், சமூக சட்டங்கள். என்ன சமூக சட்டங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சமூக சீர்திருத்த சட்டங்களை இந்திய பழமைவாதிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறாங்க.
ஏன் அப்படின்னா உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடை செய்த போது மக்கள் அரசாங்கத்தை சந்தேகித்தனர். உடன்கட்டை ஏறும் பழக்க வழக்கம் எப்போ 1829 சதி ஆக்ட், சதி உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ராஜாராம் மோகன் ராயால் தான் கொண்டு வந்திருப்பாங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து கவர்னர் ஜெனரலாக வந்து இருந்திருப்பார். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி 1829 உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடை செய்யும் சட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, பிரிவு 17 கீழே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்த அரசாங்கத்தை சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. இவனுங்களாம் இந்த மாதிரி ஆள் இல்லையே, எப்படி கரெக்டாக கொண்டு வராங்க அப்படின்ட்டு மக்கள் சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. அதே போன்று சாதி ஏழா நிலை நீக்க சட்டம் 1850 இயற்றனப்ப தாழ்த்தப்பட்டோருக்கு சொத்துரிமை வழங்கிய அந்த சட்டத்தை இந்துக்கள் சட்டத்துக்கு புறம்பானது என்றும் எதிர்த்தனர். பாருங்கள், தாழ்த்தப்பட்டோருக்கு வந்து சொத்து வந்து கொடுக்குற மாதிரி 1850 ஒரு சாதி ஏழா நிலை நீக்க சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா, சாதி ஏழா நிலை நீக்கம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க 1850. இந்த சட்டத்தை வந்து இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து புறம்பானது, இந்துக்கள் சட்டத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறது வந்து புறம்பானதுன்னு சொல்லி இந்துக்கள்லாம் எதிர்க்கிறாங்க. ஓகேவா, அப்போ விதவை மறுமண சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க 1856 விதவை மறுமண சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கடுமையான கண்டனத்துக்குள்ளாகுது. ஓகேவா, விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வராங்க. அதுவுமே வந்து நிறையா வந்து கடுமையான கண்டனத்துக்குள்ளாகுது. அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா யாக்னவல்கியர் ஆகியோர் வகுத்த சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த சட்டம் அந்த சட்டத்தோட மனு வந்து யாக்னவல்கியர் ஆகியோர் வகுத்த அந்த சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு கருதுகிறாங்க. ஒரு முறை தான் பிறக்கிறோம், ஒரு முறை தான் மனம் செய்து கொள்கிறோம், ஒரு முறை தான் இறக்கிறோம் என கூறி விதவைகளே அச்சட்டத்தை எதிர்த்தனர். அப்போ பாருங்கள், விதவைகளே வந்து அந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்க. ஓகேவா, விதவை திருமண சட்டம் 1856 கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, விதவை மறுமண சட்டம்னு, அதை வந்து விதவைகளே வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறாங்க. ஓகேவா, அப்போ சமூக சடங்குகளிலும் சம்பிரதாயங்களிலும் பழக்க வழக்கங்களிலும் ஆங்கிலேயர் குறுக்கிடுவதை குறிப்பாக இந்துக்கள் விரும்பவில்லை. நம்ம என்ன தான் பார்த்தோம், எந்த கலாச்சாரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் உள்ளே வந்து தலையிடுறதை இந்துக்கள் விரும்பவே இல்லை. அதான் முன்னையே பார்த்தோம். ஓகேவா, இதனால் சமுதாயத்தில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும். பாருங்கள், ஐரோப்பிய நாகரிகத்தை புகுத்தி இந்திய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த ஆங்கிலேயர் எடுத்துக்கொண்ட முயற்சி இந்தியர்களிடையே அச்சத்தையும் அவநம்பிக்கையும் உண்டாகிற்று. புதிய கல்வி திட்டம் பகையுணர்வை வளர்த்தது. ஓகேவா, புதிய கல்வி திட்டம் பகையுணர்வை வளர்த்தது. புகைவண்டியும் கம்பி இல்லாத தந்தியும் சூன்யவாத சதி செயல்களாக கருதப்பட்டார். புகைவண்டியும் கம்பி இல்லாத தந்தியும் சூன்யவாத செயல்களாக வந்து கருதுகிறாங்க. சமுதாய மாற்றங்களால் குறிப்பாக பிராமணர்களும் புரோகிதர்களும் தங்களது பரம்பரை செல்வாக்கும் அதிகாரமும் அந்தஸ்தும் போய்விடுமோ என்று அஞ்சினர். அப்போ பாருங்கள், இந்த பரம்பரையாக இந்த பிராமணர்கள் இருக்காங்க, அப்புறம் புரோகிதர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க பரம்பரையாக அவங்க வந்து ஒரு உயர்ந்த கேட்டகரியில் வருவாங்க. ஓகேவா, அப்போ ஒரு உயர்ந்த நிலையிலேயே அவங்க இருந்துட்டு வந்திருக்கும்போது அவங்களோட பதவி, அவங்களோட பணம் எல்லாமே பறி போயிருமோன்னு அவங்களுக்கு வந்து உள்ள ஒரு பயம் வருது. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. அப்போ ஆங்கில கல்வியும் உடன்கட்டை ஏறல் தடை சட்டமும் விதவை மறுமண சட்டமும் குழந்தை கொலை தடையும் புகைவண்டியில் அனைவரும் வேறுபாடின்றி அமர்ந்து பயணம் செய்ய ஏற்பாடு செய்ததும் பாரம்பரிய சமுதாயத்தை சீர்குலைந்து விடுமோ என்று வைதிகர்கள் கவலையுற்றனர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து டென்ஷன் ஆகியிருக்காங்க. ஓகேவா, கவலை கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மத காரணங்கள். ஓகேவா, இப்போ வந்து என்னது, இப்போ வந்து மத காரணங்கள் பார்க்குறோம். இப்போ மத மாற்ற சட்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க மத ஏழா நிலை சட்டம் அப்படின்னு 1856 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து இந்துக்கள் வந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுறதை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கிற சட்டம். இப்போ இந்துக்களாக நீங்கள் கிறிஸ்டினுக்கு மாறுறதா இருந்தால் இந்த மத ஏழா நிலை சட்டம் படி நீங்கள் வந்து கிறிஸ்டினுக்கு மாறிக்கலாம்பா அப்படின்னு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் அந்த மத ஏழா நிலை சட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 1856 கொண்டு வந்திருப்பாங்க. சரி, நம்ம அதை பார்க்கலாம். பாருங்கள், மத மாற்றம் 1813 பட்டய சட்டம். ஓகேவா, 1813 பட்டய சட்டம் இருக்குது இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா கிறித்துவ மத பிரச்சாரர்கள் இந்தியாவில் தங்குதடையின்றி தங்களது பணியை செய்ய வழிவகுத்தது. யார், அதாவது இந்த வெளியிலிருந்து வருவாங்கள்ல இந்த கிறித்துவர்கள்லாம், அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து பயணம் பண்ணி உங்களோட மதத்தை வந்து நீங்கள் பரப்பலாம், நீங்கள் வந்து யாருக்குமே தடையாக இருக்க மாட்டீங்க, நாங்களும் யாரும் வந்து உங்கள் மதத்துக்கு வந்து தடையாக இருக்க மாட்டோம், நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து மதத்தை பரப்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த 1813 ஆக்ட் சொல்லுது. ஓகேவா, 1813 பட்டய சட்டம் வந்து சொல்லுது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர்களோட சமய பிரச்சார பணி வந்து இந்தியாவில் பட்டி தொட்டிகள் எல்லா இடத்துலையும் பரவுது. யார், இந்த கிறிஸ்தவர்களோட சமயப்பணி. அப்போ பல நேரங்களில் மத பிரச்சார கூட்டங்கள் மாவட்ட ஆட்சி தலைவர்களின் ஆதரவில் நடைபெற்றது. அப்போ அந்த மாவட்ட ஆட்சி கலெக்டர் என்ன பண்ணுறாருன்னா,
இந்த மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு போய் உதவி பண்ணுறாங்க. இந்த மாதிரி இங்கே வந்து பிரச்சாரம் வந்து பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதுக்கு வந்து உதவி பண்ணுறோன்னு சொல்லி எல்லா கலெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ மத ஏழாண்மை சட்டம் 1856 படி பார்த்திங்கன்னா இந்துக்கள் கிறிஸ்துவ மத மாற்றத்திற்கு மாறுவதை ஊக்குவிக்கிறாங்க. ஓகேவா, இந்துக்கள் கிறிஸ்துவ மத மாற்றத்துக்கு மாறுறதை ஊக்குவிக்கிறாங்க. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட மத போதனை மதமாற்ற உள்நோக்கம் கொண்டது என சந்தேகிக்கப்படுது. அப்போ எல்லாம் சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்தது ஓகே, ஆனால் வந்து இவங்க வந்து மத ஏழாண்மை சட்டம்னு கொண்டு வராங்க. அந்த சட்டத்துப்படி பார்த்திங்கன்னா இந்துக்களை ஒவ்வொருத்தரும் கிறிஸ்டினாக மாற்றுறாங்க. அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா மத போதனை வந்து போதிக்கிறாங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தேகமாக பார்க்குறாங்க. அப்போ மருத்துவ விடுதிகள்லையும் இராணுவத்திலும் கூட கிறிஸ்துவ மத பிரச்சாரம் தீவிரமாக மேற்கொள்ளப்படுது. அப்போ என்ன ஆகுது, மருத்துவத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் மருத்துவ செலவுகளுக்காக இருப்பாங்க. ஓகேவா, இப்போ ஒரு கையில் அடிபட்டிருக்கோ, காலில் அடிபட்டிருக்கோ, இல்லை காய்ச்சலோ ஃபீவர் ஏதோ ஒரு நோயாளிகள் எங்கே போவாங்க, மருத்துவமனைக்கு போவாங்க. அப்போ மருத்துவமனையில் கூட போய் பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்துக்கள் எல்லாம் இருந்தீங்க, முஸ்லீம்கள்லாம் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிறிஸ்டியனுக்கு மாறிக்கலாம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ கிறிஸ்துவ மத பிரச்சாரம் மருத்துவ விடுதிகளையும் நடந்துச்சு, இராணுவத்திலையும் நடந்துச்சு, இராணுவ கூடங்கள்லையும் நடந்தது. ஓகேவா, அப்போ யாவற்றுக்கும் மேலாக இந்துக்களின் தெய்வங்களையும் தெய்வ நம்பிக்கைகளையும் மத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நடைமுறைகளையும் கேலியும் நிபந்தனையும் செய்து மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரமும் வெளியிடப்பட்ட புத்தகங்களும் பிரசுரங்களும் இந்துக்களின் மனதை புண்படுத்தின. ஆமாம், ஏன்னா இந்துக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, அதனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா இவ்வளோ இது பண்ணுறாங்க. ஓகேவா, தெய்வ நம்பிக்கைகள் போகுது, அவநம்பிக்கை கேலி செய்கிறது, ஓகேவா, பிரச்சாரம் வெளியிடுறது, இந்த மாதிரி புத்தகங்கள் பிரசுரங்கள்லாம் வெளியிடுறது, இது எல்லாத்தையும் பார்த்த இந்து மக்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களோட மனசு வந்து கஷ்டமாகுது. என்னப்பா எல்லாருமே கிறிஸ்டினாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கஷ்டமாகுது. அப்போ கிறிஸ்துவ மத போராளிகள் இந்தியாவையே கிறிஸ்துவமயமாக்கி விடுவார்களோ என்ற சூழ்நிலை உருவாகுது. என்னது, இந்த கிறிஸ்துவ மதபவர்கள்லாம் வந்து இந்தியாவே கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. குறிப்பாக இந்துக்கள் அதை எதிர்க்க துணிந்தனர். இந்தியா முழுவதும் ஒரே ரயில்வே தான் உள்ளது, ஒரு கம்பியில்லா தந்தி முறை தான் உள்ளது, ஒரு சட்டமுறை தான் உள்ளது, அதே போன்று ஒரே மதம் தான் இருக்க வேண்டும், அதுவே கிறிஸ்துவ மதம் என்ற அடிப்படையில் வெளியான எட்மாண்டின் கடிதங்கள் எதிர்பார்ப்புகளை கிளர்ச்சிக்காரர்கள் ஆக்கியது. ஓகேவா, எட்மாண்ட்ஸ் லெட்டர் அப்படிம்பாங்க. ஓகேவா, கிறிஸ்துவம் மதம் என்ற அடிப்படையில் வெளியானது தான் அந்த எட்மாண்டின் கடிதங்கள். அதுதான் எதிர்ப்பாளர்களை எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கிளர்ச்சிக்காரர்களாக மாற்றுதுன்றாங்க. ஓகேவா, இந்த எட்மான்ஸ் கடிதம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான ஏரியா. ஓகேவா, நிறைய பேருக்கு அந்த எட்மான்ஸ் கடிதம்னா என்னென்னு தெரியாது. பட் இந்த புக்கு படித்தவங்க இந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேவா, சரி அடுத்து போகலாம். அடுத்து பாருங்கள், இராணுவ காரணங்கள். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் மத காரணங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ இராணுவ காரணங்கள் பார்க்க போகிறோம். இராணுவத்தில் என்ன காரணம்னா, ஆங்கிலேயர்கள் தங்களது இராணுவ வலிமையால் தான் அவர்களது ஆட்சியையும் ஆதிக்கத்தையும் இந்தியாவில் நிலைநாட்டினர். அச்ச உணர்வை ஏற்படுத்தி இந்தியர்களை அவர்கள் ஆட்டி படைத்தனர். ஆனால் ஆப்கானிய போரில் ஆங்கிலேயர்கள் 20,000 வீரர்களை இழந்து 50 கோடி ரூபாய் செலவிட்டு தோல்வியுற்றது. பாருங்கள், ஆப்கானிய போரில் வந்து 20,000 ஆங்கிலேயர் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்கானிய போரில் இறந்துட்டாங்க. 50 கோடி ரூபா செலவும் பண்ணியிருக்கானுங்க. செலவு பண்ணி என்ன பண்ணுறானுங்க, தோத்தே போயிருக்கான ஆங்கிலேயர் ஆப்கானியர்கள் போரில். அப்போ அவர்களது இராணுவ வலிமையின் மீது விழுந்த பேரிடி ஆகிட்டுன்றாங்க. அப்போ அவங்களோட இராணுவ வலிமை மேலே ஒரு பேரிடி இறங்கிருச்சு. ஏன் அப்படின்னா, ஆங்கிலேய இராணுவம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் தோக்காது, தோத்தாலும் திருப்பி வந்து அடித்து துவம்சம் பண்ணிடுவானுங்க. அப்படி இருக்கிறவனுங்களே வந்து ஆப்கானிய போரில் வந்து தோத்துட்டானுங்களேன்னு சொல்லிட்டு அவனுங்க மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறானுங்க, மறுபடியும் வந்து வெற்றி நம்ம வந்து பெறணுங்கிறதுக்காக போர் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுவானுங்க. போர்க்கருவி, வாள் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுவானு. ஓகேவா, அப்போ ஆங்கிலேயரது இராணுவம் வெல்ல முடியாதது என்ற மாயை விலகியது. அதே போன்று கிரீமிய போரில், ஓகேவா, அதாவது கிரிமிய போர்னு ஒன்று இருக்குது. அந்த கிரிமிய போர் வந்து 1854 to 55 நடக்குது. ஓகேவா, அந்த கிரிமிய போர் எப்போ நடக்குது, 1854 to 55 காலகட்டத்தில் அந்த கிரிமிய போர் நடக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியமான ஏரியா. ஓகேவா, இந்த கிருமிய போர் வந்து புக்கில் இருக்காது, அதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த எட்மாண்டின் கடிதங்களும் புக்கில் இருக்காது, அதனால தான் அது சொன்னேன், தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ இந்த கிருமிய போரில் ஆங்கிலேயர் தோல்வியுற்றதும் ஆங்கிலேயர் இராணுவத்தையும் தோற்கடிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தியது. அத்தோல்விகள் இந்திய சிப்பாய்களிடையே புதிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அப்போ என்ன ஆகுது, ஆங்கிலேயர்லாம் வந்து டம்மிடா, அவனுங்களாம் தோற்கடிக்க முடியாதுலாம் கிடையாதுடா, பாரு ஈஸியாக தோற்கடிச்சிடலாம், கிருமிய போரில் வந்து ஆல்ரெடி தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிய போர் வந்து 1841 to 42 ஆப்கானிய போர் நடந்திருக்கும். ஓகேவா, ஆப்கானிய போர் எப்போ, 1841 to 1842 ஆப்கானிய போர். இதுவே 1854 to 1855 பார்த்தீங்க அப்படின்னா கிருமி போர். ஓகேவா,
கிருமிய போர். அப்போ இந்த 2 போர்லையுமே வந்து ஆங்கிலேயர் வந்து தோத்துடுறாங்க. அப்போ ஆங்கிலேயரும் நம்மளால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை நம்ம இந்திய சிப்பாய்களுக்கு வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்து வந்து இந்த புரட்சி அப்போ அடி துவம்சம் பண்ணலான்ற எண்ணம் தான் இதுக்கப்புறம். ஓகேவா? சரி, அப்போ அடுத்து பாருங்கள். இந்திய சிப்பாய்கள் தங்களது குறைந்த ஊதியம், பதவி உயர்வுக்கான வாய்ப்பின்மை, பிற குறையுடைய பணி நிலைகள் பற்றி பெரிதும் அதிருப்தியுற்றனர். சிறப்பு சலுகைகள் எதுவுமின்றி தொலைதூரங்களில் பணியாற்றுவதை அவர்கள் விரும்பவில்லை. கடல் தாண்டி அனுப்பப்படுவதை மேல்ஜாதி சிப்பாய்கள் வெறுத்தனர். அப்போ மேல்ஜாதி சிப்பாய்கள்லாம் வந்து கடல் தாண்டி போக மாட்டானுங்க, அதெல்லாம் வெறுக்கிறானுங்க. அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த இலவச தபால் சலுகை நிறுத்தியது. 1854 இலவச தபால் தலுகை அவங்களுக்கு இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்களாம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல, அப்போ இங்கே இருந்து இலவசமாகவே வந்து பார்த்திங்கன்னா தபால் சலுகை வந்து அமுச்சுடலாம். அதே மாதிரி அவங்களும் இங்கேருந்து அமுச்சுடுவாங்க. அவங்க எந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்களோ அங்கேருந்து அவங்களோட இந்தியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு அமுச்சுடுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த சலுகையை வந்து நிறுத்துகிறாங்க. 1854 இலவச தபால் சலுகையை நிறுத்துகிறாங்க. அப்போ வெளிநாடுகளில் திறமை குறைவாக செயல்படும் சிப்பாய்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்று சட்டம் கொண்டு வந்தது. அப்போ 1856 வெளிநாட்டில் வந்து திறமை கம்மியாக இருக்காங்கல்ல இந்தியர்கள், அந்த சிப்பாய்களோட சம்பளம் வந்து ஓய்வூதியம் வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அவன் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஓய்வூதியம் வரும், அந்த ஓய்வூதியம் கிடையாதுன்றானுங்க. ஓகேவா? கிடையாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுறானுங்க. அப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் சிப்பாய்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பை வளர்க்குது. திறமையுடன் பணியாற்றிய இந்திய இராணுவ அதிகாரிகளுக்கு போதிய பதவி உயர்வுகள் அளிக்கப்படாமையால் அவர்களும் மறைவின்றி இருந்தனர். அப்போ பாருங்கள், அவங்களும் வந்து ஒரு மனநிறைவு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஓகேவா? மனநிறைவின்றி இருக்கிறாங்க. சிப்பாய்களும் அதிகாரிகளும் தங்களிடையே மேற்கொள்ளப்பட்ட மத பிரச்சாரத்தாலும் மதமாற்ற முயற்சிகளாலும் சினமுற்றனர். இங்கிலாந்து மேற்கொண்ட பல போர்களின் விளைவாக ஆங்கிலேய இராணுவ வீரர்கள் இந்திய இராணுவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பிற இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். அப்போ ஏன்னா நிறைய போர் நடந்திருக்கும். நம்ம முன்னே பார்த்தோம், 2 போர் பார்த்தோம். ஓகேவா? கிருமிய போர் பார்த்தோம், 1854 to 55 அப்படின்ட்டு கிருமிய போர் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1841 to 42 ஆப்கானிய போர் பார்த்தோம். இந்த 2 போர் முன்னையாக பார்த்தோம். இந்த மாதிரி போர்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கனால இந்திய இராணுவத்திலிருந்து ஆங்கிலேய இராணுவ வீரர்கள் வந்து இந்திய இராணுவத்திலேருந்து பிரித்து நிறைய இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலேய வீரருக்கு 5 இந்திய சிப்பாய்கள் என்ற விதத்தில் பிரிக்கிறாங்க. ஓகேவா? என்னது, ஒரு ஆங்கிலேயர் வீரருக்கு வந்து 5 இந்திய சிப்பாய்கள்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அது சிப்பாய்களுக்கு துணிச்சலை தந்தது. ஓகே, அதுவும் சிப்பாய்கள் துணிச்சலை தந்தது. டெல்லி, கான்பூர், அலகாபாத்து போன்ற பகுதிகள் சிப்பாய்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தன. இவை யாவும் சிப்பாய்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சி செய்வதற்கான துணிவை தந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த பிளேஸ்லாம் இருக்குல்ல, இந்த டெல்லி, கான்பூர், இதெல்லாம் வந்து இவங்க சிப்பாயோட கண்ட்ரோல் வந்துடுதா. அப்போ இந்த சிப்பாய்கள் எல்லாமே அந்தந்த பிளேஸில் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே வந்து பிளான் போட்டிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து சிப்பாய்கள் வந்து ஒரு ப்ளஸ் ஆகுது. இந்த இடத்துல சிப்பாய்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றது சிப்பாய்க்கு நல்லா பக்காவாக தெரியும். அப்போ இந்த மாதிரி ஆங்கிலேயர் எப்படி எதிர்க்கணுன்ற பிளான் பண்ணுறதும் அவங்களுக்கு நல்லா இப்போ தெரிஞ்சிருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலே நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் என்னென்ன காரணன்றது தான். ஓகேவா? அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட வந்துருச்சு. ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்கள், என்னென்ன காரணம், அரசியல் காரணம், பொருளாதார காரணம், மதமாற்ற காரணம், நிர்வாக காரணம், அப்புறம் இந்த போர் நடவடிக்கைக்கான காரணம், இந்த காரணங்களே இவ்வளோ பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடனடி காரணம் பார்க்க போகிறோம். உடனடியாக என்ன காரணம் ஆச்சு, எதனால் நடந்துச்சு அப்படின்னு இப்போ தான் உடனடி காரணம். இதில் இருந்து தான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகேவா? அப்போ இதை பார்க்க போகிறோம். பாருங்கள், 1856 இராணுவத்தில் புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் கூற்று. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ நல்லா பாருங்கள். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, 1856 இந்திய இராணுவத்தில் புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள்னு ஒரு துப்பாக்கி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது வந்து டம், அம்பாலா, சியால்கோட்டு ஆகிய இடங்களில் அந்த துப்பாக்கிகளை பயன்படுத்துவதற்கான பயிற்சி ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போது ஒரு 3 இடத்துல அந்த பயிற்சி ஏற்பாடு செய்கிறாங்க. 1857 பெருங்கிளர்ச்சியில் என்னென்ன செய்கிறாங்க, அந்த 3 இடத்துல அந்த பயிற்சிக்கான இடத்த வந்து சொல்கிறாங்க. அது எந்தெந்த இடம் அப்படின்னா டம். ஓகேவா? டம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பாலா. ஓகேவா? அம்பாலா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சியால்கோட்டு. ஓகேவா? என்ன கோட்டு, சியால்கோட்டு. சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வந்து கொடுக்குறாங்க, இந்த துப்பாக்கி எப்படி பயன்படுத்துறதுன்னு. அப்போ 1857 என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள், ஓகேவா, செலுத்தப்படும் தோட்டாக்கள் பசுவோட கொழுப்புலையும் பன்றியோட கொழுப்புலையும் தான் வந்து செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தி வந்து பரப்புது. ஓகேவா? ஒரு வதந்தி வந்து பரவுது. எங்கே? வங்காள இராணுவ சிப்பாய்கள்கிட்ட பரப்புது.
ஓகேவா, எங்கள் வங்காள இராணுவ சிப்பாய்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு செய்தி பரவுது. என்னது, அதாவது புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் வந்து இருக்குது இல்லைப்பா, நாம் வந்து அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம்ல, அதோட தோட்டாக்கள்லாம் வந்து பசுவோட கொழுப்புலையும் பன்னிக்குட்டியோட கொழுப்புலையும் தான் அந்தமாரி வந்து தயாரிச்சிருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி வந்து பரவுது, எல்லாத்துக்கும் பரவுது. ஓகேவா, அப்போ துப்பாக்கிகளுக்குள் தோட்டா செலுத்தப்படும் முன் அதனை நுனிப்பாகத்தை வாயினால் கடிக்க வேண்டி இருந்ததால் இந்து சிப்பாய்களும் முஸ்லீம் சிப்பாய்களும் அருவருப்போடு வெறுத்தனர். ஏன் அப்படின்னா, இந்துக்கள் வந்து மாடை வந்து தெய்வமாக வணங்கக்கூடியவங்க, அதனால் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஓகேவா, பசு வந்து இந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பன்றி, முஸ்லீம்களுக்கு பன்றி வந்து ஒரு அருவருக்கத்தக்க விலங்காக கருதுவாங்க. அதே மாதிரி அதை வந்து தொடவும் மாட்டாங்க, தீண்டவும் மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு இன்னும் கடுப்பாகுது, இந்துக்களுக்கும் இன்னும் கடுப்பாகுது, அதனால் அதை வந்து வெறுக்கிறாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா அந்த துப்பாக்கியை சுடுறதுக்கு முன்னாடி வாயில் வச்சு கடிக்கணும். அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை வாயில் வச்சு கடித்து தான் அந்த தோட்டாவை நம்ம உள்ளே செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ என்ன அந்த தோட்டாவில் என்ன கொழுப்பு, அதாவது பசு பன்றி இந்த 2 கொழுப்பு தான் அதில் வந்து செஞ்சுருப்பானுங்க, அதான் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ அடுத்து பாருங்கள், பல்வேறு காரணங்களால் நாடு முன்னமையே முற்றும் எரிமலையாக கொந்தளிக்கும் கடலாக இருந்தது. பாருங்கள், பல்வேறு காரணங்களால் முன்னாடியே இந்த மாதிரி தான் இருக்குதுன்றானுங்க நாடு. ஓகேவா, அப்போ எரிமலையாக கொந்தளிக்கும் கடலாக இருந்தது. வெடிமருந்து கிடங்காக இருந்த சூழ்நிலையில் கொழுப்பு தடவப்பட்டிருந்த தோட்டா பற்ற வைத்த தீக்குச்சியாக அதில் விழுந்ததை பாருங்கள். ஆல்ரெடி எரிமலையாக கொந்தளிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, என்னது இந்த செய்தி எரிமலை மாதிரி மக்கள்கிட்ட இந்த சிப்பாய்கள்கிட்ட கொந்தளிக்கிற மாதிரி இருக்குது. அதில் போய் ஒரு நெருப்பை மேலும் பற்றி போட்டால் என்ன ஆகும், இன்னும் சேர்ந்து பற்றிக்கிட்டு போகும்ல, அதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ் இருக்கிறப்ப இந்த கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா போய் மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி பரவணுச்சுன்னா அப்போ இன்னும் என்ன ஆகும், இன்னும் சேர்த்து தாண்டா எரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. அப்போ கிடங்கு வெடித்தது, கிளர்ச்சி துவங்கியது. எனவே 1857 பெருங்கிளர்ச்சி தன்னிச்சையால் எழுந்த செயல் நிகழ்ச்சி கிடையாது அப்படின்றாங்க. என்னது, இந்த 1857 பெருங்கிளர்ச்சி வந்து தன்னிச்சையால் எழுந்த தற்செயல் நிகழ்ச்சி கிடையாது, மாறாக அது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான எழுந்த எதிர்ப்புணர்ச்சி தேக்கத்தின் வடிகாலாகும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக எழுந்த எதிர்ப்புணர்ச்சியோட தேக்கத்தோட வடிகால் தான் இந்த 1857 பெருங்கிளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா விகாரம், ஓகேவா, விவகாரம் அவ்வடிகாலை திறந்து விட்டது, அதோட தான் அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போ என்னது, இந்த வடிகாலை ஓப்பன் பண்ணி விட்டது என்னது, இந்த கொழுப்பு தடவப்பட்ட அந்த தோட்ட விவகாரம் இந்த வடிகாலை திறந்து விட்டுருச்சு, எல்லாமே வந்து அடிப்புடி எல்லாம் பொழந்துட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் வந்து ரீசன். என்னது, அதாவது உடனடியான காரணங்கள்னு கேட்டால் நம்ம இதுதான் சொல்லணும். ஓகேவா, பசு மற்றும் பன்றியோட கொழுப்புலேருந்து எடுக்கப்பட்ட தோட்டா புதுசாக ரகப்படுத்தின என்ஃபீல்டு ரக துப்பாக்கி, இது 2 ரொம்ப முக்கியம். 1857 பெருங்கிளர்ச்சிக்கு ஒரு உடனடி காரணம். ஓகேவா, சரி அடுத்து பார்க்கலாமா. அடுத்தது கிளர்ச்சியின் போக்கு. இப்போ தான் அடுத்து வரோம், கிளர்ச்சியின் போக்கு இப்போ தான் வரோம். இப்போ கிளர்ச்சிக்கான காரணங்கள் பார்த்தாச்சு, இப்போ அடுத்து கிளர்ச்சியின் போக்கு. கிளர்ச்சி போக்கு எப்படி வந்து கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா, சரி பாருங்கள். 1857 ஜனவரி மாதம் கல்கத்தாவுக்கு அருகே உள்ள டம்டம்மில், ஓகேவா, நம்ம என்ன சொன்னோம், 3 பிளேஸ் பார்த்தோம். டம்டம்மு, சியால்கோட்டு, அம்பாலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டம்டம்மு, அடுத்து வந்து சியால்கோட் அப்படின்ட்டு ஒரு பார்த்தோமா, சியால்கோட் அப்படின்னு ஒரு பிளேஸ் பார்த்தோமா, அடுத்தது அம்பாலான்னு ஒரு பிளேஸ் பார்த்தோமா. ஓகேவா, இந்த 3 பிளேஸில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த துப்பாக்கிக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த 3 பிளேஸில் தான் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டம்டம், அம்பாலா, சியால்கோட், இங்கே டம்டம். அப்போ இந்த டம்டமில் கொழுப்பு தடவன தோட்டாக்கள் பற்றிய வதந்தி பரவ தொடங்குது. அப்போ விரைவில் அது காட்டுத்தீ போல் வங்காள சிப்பாய்களிடையே பரவுது. பெர்காம்பூர் சிப்பாய்கள் முதலில் புதிய தோட்டாக்களை வாங்கி கொள்ள மறுத்தனர். அப்போ பாருங்கள், பிப்ரவரி மாதம் 26 1857 இந்த பெர்காம்பூரில் சிப்பாய்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக தோட்டா இருக்குதுல்ல, அதை வந்து வாங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு மறுக்கிறாங்க. அது காரணம் என்னது, ஏன்னா அதில் பசு பன்றியோட கொழுப்பு கலந்துருச்சுன்ற நியூஸாக அவங்களுக்கு முன்னாடியே பரவிருச்சு. அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அதை வந்து வாங்க மறுக்கிறாங்க. இது எப்போ, பிப்ரவரி 26. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். இராணுவ அதிகாரி மிச்சிலால் அதாவது மிச்சல், அதான் இங்கே மிச்சிலால்னு கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, மிச்சல்னு கரெக்டாக இருக்கும். தமிழில் மிச்சிலால்னு கொடுத்துருப்பான், அது தேவை கிடையாது. பட் நீங்கள் இந்த மிச்சல்ன்றது நல்லா பார்த்துக்கோங்க. இராணுவ அதிகாரி மிச்சல் கண்டிக்கப்பட்ட அவர்கள் அன்று, ஓகேவா, இராணுவ அதிகாரி மிச்சல் வந்து கண்டிக்கப்பட்ட அவர்கள் அன்று நள்ளிரவில் கூச்சலிட்டு தங்களோட எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போ பாருங்கள், இந்த மிச்சல் வந்து கண்டிக்கப்படுறார். ஓகேவா, மிச்சர் வந்து கண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு நள்ளிரவுலேயே வந்து பார்த்திங்கன்னா கூச்சலிட்டு அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பை வந்து எப்படி தெரிவிக்கிறாங்கன்னா,
அந்த மங்கள் பாண்டேன்னு ஒரு பிராமண சிப்பாய் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா, மங்கள் பாண்டேன்னு ஒரு பிராமண சிப்பாய் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமாக என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் இருக்கார். யார் அப்படின்னா சர்ஜாண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேவா, சிப்பாய் வந்து சர்ஜாண்ட் இருக்கார்ல, அவரோட மேஜரை வந்து நோக்கி சுட்டுறார். பிராமண சிப்பாய் சர்ஜான் மேஜரை நோக்கி சுட்டார். ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சர்ஜான் மேஜரை யார் சுட்டது? இந்த மங்கள் பாண்டே அப்படின்ற ஒரு பிராமண சிப்பாய். அது முக்கியம். ஓகேவா, மங்கள் பாண்டேன்ற ஒரு பிராமண சிப்பாய் வந்து இந்த சர்ஜான் மேஜரை நோக்கி சுட்டுறாரு. லெப்டினன்ட் படுகாயமுற்றார். அப்போ பாருங்கள், லெப்டினன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவ், அவரோட பேர் வந்து பவ். ஓகேவா, லெப்டினனோட பேர் பவ் வந்து பார்த்தீங்கன்னா படுகாயமுட்டுறாரு. இது எப்போ? மார்ச் 29. ஓகேவா, இந்த டேட்டாவோட நான் ஏன் சொல்கிறேன்னா, பிப்ரவரி 26 நம்ம பார்த்தோம். பிப்ரவரி 26 என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெர்காம்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்க மட்டும், ஓகேவா, அந்த சிப்பாய்கள் மட்டும் புதுசாக கொண்டு வந்த தோட்டாக்களை நாங்களால் தொட முடியாது. ஏன்னா பசுவோட கொழுப்புலையும் பன்றையோட கொழுப்புலையும் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துறீங்க, அதனால் எங்களால் தொட முடியாதுன்னு சொல்லி தொட மறுக்கிறாங்க. பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, மார்ச் 29 மங்கள் பாண்டே வந்து அவரோட உயர் அதிகாரியான அந்த சர்ஜான் மேஜரை சுட்டு போட்டு தள்ளிடுறார். ஓகேவா, அடுத்தது லெப்டினன்ட் பவ் அப்போ என்ன வரான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு படுகாயம் முட்டுறான். ஓகேவா, அப்போ பாண்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. மங்கள் பாண்டே இருக்கார் இல்லை, அவருக்கு வந்து ஒரு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஏன்டா டே மங்கள் பாண்டேங்க நீங்கள் மரண தண்டனை கொடுக்குற அளவு பெரிய ஆள் ஆகிட்டீங்களாடா, அவர் வந்து இதை தானே பண்ணார், அவர் வந்து எங்களுக்காக தானே பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பெர்காம்பூரில் இருக்கிற வீரர்கள் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறானுங்க. இப்போ பெர்காம்பூருக்கு பக்கத்தில் மீரட், டெல்லியில் மீரட்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே சிப்பாய்கள் நிறையா இருப்பாங்க. பட் ஆனால் சிப்பாய் கழகம் நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா, அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மீரட்டு பார்த்திங்களா, அந்த மீரட்டில் சிப்பாய்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அந்த கிளர்ச்சியை மெயின் பண்ணி தான் அந்த சிப்பாய் கழகமே ஒரு வார்த்தையாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், பெர்காம்பூருக்கு அடுத்து மீரட்டில் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தனர். எப்போ? ஏப்ரல் மாதம் 24 எப்போ? ஏப்ரல் மாதம் 24 என்ன ஆகுது? பெர்காம்பூர் அடுத்து மீரட்டில் சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க ஏப்ரல் 24. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 85 குதிரைப்படை வீரர்கள், எத்தனை? 85 குதிரைப்படை வீரர்கள் வந்து தோட்டாக்களை தொட மறுத்தனர். பார்த்துக்கோங்க, 85 குதிரைப்படை வீரர்கள் தோட்டாக்களை வந்து தொட வந்து மறுக்கிறாங்க. அவர்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க. ஏன்டா டே, நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள் ஆங்கிலேயர்னாங்க, எங்களோட தோட்டாவை கூட நீ வந்து தொட முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு 10 வருஷம் வந்து ஒரு கடுங்காவல் தண்டனையாக கொடுக்குறாங்க. அவர்களின் கைகளில் விலங்கிடப்பட்டு பயிற்சி மைதானத்தில் பொதுமக்களுக்கு தெரிய நடக்க விடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர். பாருங்கள், மே 9 அவங்களை அவமானப்படுத்துகிறாங்க. பாருங்கள், கையில் வந்து விலங்க மாட்டிக்கிட்டு மக்கள் முன்னாடியே வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து அவமானப்படுத்துகிறாங்க. அடுத்த நாள் அவமதிக்கப்பட்ட சிப்பாய்கள் இருந்த 3ஆம் குதிரைப்படை பிரிவினர் சிறைச்சாலையை உடைத்து கைதிகளை விடுவித்தனர். அப்போ பாருங்கள், அப்போ மே 10 டெல்லியில் மே 10 ஓகேவா, மீரட்டில், ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மீரட் பிளேஸு டெல்லியில், ஓகேவா, இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கிறப்ப மே மாதம் 10 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 3ஆம் குதிரைப்படையினர், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னா 3ஆம் குதிரைப்படையினர் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிறைச்சாலையை போய் உடச்சி இந்த கைதி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கைதிக்கு 10 வருஷம் ஜெயிலு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 வருஷங்கும்போது அவங்க 10 வருஷம் அப்படியே இருப்பாங்களா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அந்த குண்டை வந்து சுடமாட்டோம், வாயில் கடித்து ஓப்பன் பண்ணி சுடமாட்டோன்னு சொன்னதுக்கு 10 வருஷம் தண்டனையா அப்படின்ட்டு அவங்களை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 3ஆம் படைப்பிரிவினர், 3ஆம் குதிரைப்படை பிரிவினர் வந்து சிறைச்சாலையை உடச்சி கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ கார்னல் பின்னஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, போட்டு தள்ளிடுறாங்க. யார்? இந்த கார்னல் பின்னஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுறாங்க. சிப்பாய்களும் விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகளும் ஐரோப்பியர்களை கொன்றனர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சிப்பாய்களும் விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் ஐரோப்பியர்களை வந்து ஃபுல்லாக கொண்டுறானுங்க. எல்லாம் கூட்டணி சேர்ந்துடுறானுங்க. ஏன்னா 3ஆம் குதிரைப்படை பிரிவினர் தான் வந்து சிறைச்சாலையை உடைச்சி அங்கே இருக்கிற அந்த ஆட்களை வந்து அந்த 85வது குதிரைப்படை வீரர்களை வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் கூட்டணி போட்டுறாங்க. இந்த 3ஆம் குதிரைப்படை பிரிவினரையும் இந்த 85ஆம் குதிரைப்படை பிரிவினரையும் கூட்டணி போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஐரோப்பியர்களை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. இடையில வந்து ஒருத்தன் செத்துடுறான். யாருன்னா இந்த கார்னல் பின்னஸ் அப்படின்றவன் வந்து ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா செத்துடுறான். ஓகேவா, அதாங்க சொல்கிறாங்க, கார்னல் பின்னஸ் வந்து இறந்துடுறாரு.
குற்றவாளிகளையும் ஐரோப்பியர்களையும் கொன்றனர். அடுத்து பாருங்கள், அவர்களது வீடுகளை கொளுத்தினர். அப்போ இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியாக போட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த குற்றவாளிகள் என்ற ஆங்கிலேயர் இருக்காங்களா, அவங்களோட வீடுகள்லாம் கொளுத்திடுறானுங்க. அன்று இரவை கிளர்ச்சிக்கான சிப்பாய்களை மீரட்டை விட்டு வெளியேறி அடுத்த நாள் காலை டெல்லியை அடைந்தனர். பாருங்கள், அப்போ அன்னைக்கு ஜூன் 9ஆம் தேதி, ஓகேவா, ஜூன் 9ஆம் தேதி அண்ட் மே மாதம் 9ஆம் தேதி, மே 10ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிளம்பிடுறாங்க. டெல்லி ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் வந்துடுது. ஓகேவா, டெல்லி வந்து மீரட்லேருந்து டெல்லி போய் டெல்லி ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் வந்துடுது. அப்போ சுமார் 2000 ஆயுதம் தரித்த மீரட் குதிரைப்படை வீரர்கள், எத்தனை பேர், 2000 ஆயுதம் தரித்த மீரட் குதிரைப்படை வீரர்கள் டெல்லியை அடைந்த போது, அப்போ மே 10 எல்லாத்தையும் காப்பாற்றி கூட்டு வந்துடுறானுங்க. ஓகேவா, மே 9ஆம் தேதி ஜெயிலில் போட்டு அடைக்கிறாங்க. மே 10 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்றி கூட்டு வரானுங்க. டெல்லிக்கு எப்போ போகிறாங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி டெல்லிக்கு போகிறாங்க. அப்போ டெல்லியில் வந்து அவங்க உற்சாக வரவேற்பு, அந்த எல்லா படை வீரர்களுக்கும் உற்சாக வரவேற்பு அடிக்கிறாங்க. அந்நிய ஆட்சி வீழ்க அப்படின்னு பேரரசர் பகதூர் ஷா வெல்க என்ற கோஷமிட்டனர் கிளர்ச்சிக்காரர்கள். அப்போ கிளர்ச்சிக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அந்நிய ஆட்சிலாம் வீழ்ந்து போகணும், 2ஆம் பகதூர் ஷா வந்து பார்த்தீங்கன்னா வெல்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம். என்ன பார்த்தோம், அதாவது 2ஆம் அக்பர் வந்து வாரிசாக யாரை நியமிக்கிறார், 2ஆம் பகதூர் ஷா வந்து நியமிக்கிறார். 2ஆம் பகதூர் ஷாவுக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா பக்ருதீன் அப்படின்னு ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வந்து நியமிப்பாங்க. இந்த பக்ரீன் திடீர்னு செத்துருவான். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா தான் வருவார். ஆனால் இவர் வரத்துக்கு விடாமல் இருக்கனால டெல்லியிலேருந்து இவரை துரத்தி விட்டுருவாங்க. ஆல்ரெடி 2ஆம் பகதூர் ஷாவை என்ன பண்ணுவாங்க, அந்த செங்கோட்டையிலேருந்து குதாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடத்துவாங்க. நம்ம பார்த்துருப்போம், குதாஃபுக்கு வந்து அடித்து துரத்தி விட்ருவாங்க. ஓகேவா, நம்ம முன்னாடியே பார்த்தது தான், புதுசாலன்னு சொல்ல, முன்னாடியே பார்த்தது தான். ஓகேவா, அடுத்து பாருங்கள், அப்போ டெல்லியில் இருந்த காலாட்படை வீரர்களும் மீரட் கிளர்ச்சிக்காரர்களும் சேர்ந்து கொண்டனர். பாருங்கள், டெல்லியில் வந்து காலாட்படை வீரர் இருக்காங்க. ஓகேவா, தரைப்படைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வீரர்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மீரட் கிளர்ச்சிக்காரர்களோட சேர்ந்துக்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் பலமாயிடுது. ஆல்ரெடி வந்து 2000 குதிரைப்படை வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட இந்த டெல்லியில் இருந்த இந்த காலாட்படை வீரர்களும் போய் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. அப்போ கர்னல் ரிப்ளையும் பிற ஆங்கிலேய அதிகாரிகளும் கொல்லப்பட்டனர். அப்போ பாருங்கள், கர்னல் ரிப்ளை அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஓகேவா, இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்போ கர்னல் ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இறந்துடுறாரு. ஆங்கிலேயரது பங்களாக்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. பாருங்க, ஆங்கிலேயர் வந்து பங்களாவில் இருப்பானுங்கல்ல, அந்த பங்களாவில் நெருப்பு போட்டு கொளுத்திடுறானுங்க. பங்களாவே இனிமேல் இருக்கக்கூடாதுடா, ஏன்டா எங்களுக்கே பங்களாவில் உனக்கு என்னடா பங்களா அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி கொளுத்திடுறானுங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கோட்டை வந்து இவங்க கண்ட்ரோல் வந்து, ஏன்னா டெல்லியில் தான் செங்கோட்டை இருக்குது, நம்மளுக்கு தெரியும், ரெட் ஃபோர்ட்டு. அந்த ரெட் ஃபோர்ட்டை வந்து இந்த கிளர்ச்சிக்காரர்கள்லாம் பிடிச்சிடுறாங்க. ஓகேவா, ரெட் ஃபோர்ட்டு நம்ம கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்ட்டு பிடிச்சிடுறாங்க. அப்போ பகதூர் ஷா 2ஆம் பகதூர் ஷா வந்து பார்த்தீங்கன்னா பேரரசராக வந்து பிரகடனப்படுத்தப்படுறாரு. ஓகேவா, 2ஆம் பகதூர் ஷா என்ன பண்ணுறாரு, பேரரசராக வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க. ஓகேவா, உயிரினும் மேலான நாட்டையும் மதத்தையும் அந்நிய ஆபத்தினின்றும் காப்பாற்றும்படி 2ஆம் பகதூர் ஷா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரகடனத்தை வெளியிடுறார். ஓகேவா, என்ன பண்ணுறாரு, உயிரினும் மேலான நாட்டையும் மதத்தையும் அந்நிய ஆபத்தினிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனத்தை 2ஆம் பகதூர் ஷா வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாரு. அப்போ 1857 மே 16 வந்து பார்த்திங்கன்னா பேரரசர் பகதூர் ஷாவின் தலைமையில் முறைப்படி டில்லி விடுவிக்கப்பட்டது. அப்போ மே மாதம் 16ஆம் தேதி, அப்போ பாருங்கள், 9ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. யார் மே 9ஆம் தேதி யாரை கைது பண்ணுறாங்க, ஒரு 85 குதிரைப்படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாயில் கடித்து அதை வந்து அந்த துப்பாக்கி எங்களால் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் படைப்பிரிவினர் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி, நம்ம 2ஆம் படைப்பிரிவு கிடையாது, 3ஆம் படைப்பிரிவு. 3ஆம் படைப்பிரிவு வந்து அந்த 85 குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜெயிலில் போய் அடைச்சி வச்சனால அவங்கள கூட்டு வந்துடுவாங்க, ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி கூட்டு வந்துடுவாங்க. காப்பாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா கர்னல் பின்னஸ் அப்படின்ற ஒருத்தன் வந்து இறந்துருவான். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஐரோப்பியர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொன்றுவானுங்க. அதுக்கப்புறம் டெல்லி வருவாங்க. டெல்லி வந்து 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து வந்துடுவாங்க. ஓகேவா, 10ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் காப்பாற்றிடுவாங்க. அந்த ஜெயிலில் அடைச்சவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு 11ஆம் தேதி டெல்லிக்கு வந்துடுறாங்க. டெல்லியில் என்ன பண்ணுறாங்க, காலாட்படை வீரர்கள் எல்லாம் வந்து டெல்லியில் இவங்களோட வந்து மீரட்லேருந்து வந்தாங்கல்ல, அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்காரங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ குதிரைப்படையும் காலாட்படையும்
ரெண்டும் ஒன்று சேர்ந்துருது, இன்னும் நல்லா பயங்கரமாயிருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அன்னி ஆட்சி வந்து ஒளிஞ்சு போகணும், பேரரசர் பகதூர் ஷா வந்து வெல்க அப்படின்னு சொல்லி நிறையா வந்து கோஷமிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அதிகாரிகள் நிறையா இருக்கிறாங்க. அப்போ இந்த காலாட்படையும் இந்த குதிரைப்படையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கர்னல் ரிப்ளே அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவனையும் போட்டு துவம்சம் பண்ணிடுறானுங்க. ஆங்கிலேயர் வந்து தங்கியிருப்பானுங்களா அந்த பங்களாவையும் நெருப்பு போட்டு வச்சு கொளுத்தி விட்டுறானுங்க. ரெட் ஃபோர்ட்டு செங்கோட்டை வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, ஆங்கிலேயர் கண்ட்ரோலில், அதையும் அடிச்சு பிடிச்சி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறானுங்க, செங்கோட்டை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறானுங்க. பகதூர் ஷா வந்து பார்த்தீங்கன்னா பேரரசர்னு சொல்லி பட்டத்தை சொல்கிறாங்க, பிரகடனப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் உயிரினும் மேலான நாட்டையும் மதத்தையும் அந்நிய ஆபத்தினமிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி இரண்டாம் பகதூர் ஷா என்ன பண்ணுறாரு, ஒரு பிரகடனத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாரு. அப்புறம் அடுத்த மே 16 என்ன நடக்குதுன்னா, மே 16 இந்த மாதிரி பேரரசர் பகதூர் ஷாவோட தலைமையில் முறைப்படி டில்லியை வந்து பார்த்திங்கன்னா விடுவிக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிளர்ச்சியின் போக்கில் ரொம்ப முக்கியமானது தான். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, டெல்லியின் வீழ்ச்சி. ஏன் டெல்லி வீழுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ டெல்லியின் வீழ்ச்சிக்கு பிறகு கிளர்ச்சி சூறை காற்றென சுழன்றடித்தது. டெல்லியை கண்ட்ரோலில் பிடிச்சிருவாங்க. ஓகேவா, டெல்லியை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ்பூர், முசாஃபர்பூர், அதுக்கப்புறம் அலிகார், பஞ்சாப் ஆகிய இடங்களில் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தனர். இப்போ இங்கே டெல்லி மீரட்டில் பண்ண மாதிரியே மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சி பண்ணுறாங்க. எங்கெங்க, ஃபெரோஸ்பூர், முசாஃபர்பூர், அடுத்து வந்து அலிகார், பஞ்சாப், இந்த இடத்தெல்லாம் வந்து சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க. அயோத்தியிலும் வடமேற்கு மாநிலத்திலும் பல கிளர்ச்சிக்கார சிப்பாய்கள் இருந்தனர். அப்போ எங்கெங்க, அயோத்தியிலையும் சரி, நம்ம வடமேற்கு மாகாணத்துலேயும் சரி, அங்கே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கிளர்ச்சிக்காரர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. சிப்பாய் கிளர்ச்சியோடு பொதுமக்களுக்கும் கிளர்ந்தாங்க. பாருங்கள், சிப்பாய் வந்து கிளர்ச்சியோடு பொதுமக்களும் கிளர்ந்ததுனா, அப்போ என்ன சொல்கிறாங்க, சிப்பாய் மட்டும் கிளர்ச்சி பண்ணல, சிப்பாய் கூட பொதுமக்களும் சேர்ந்து வந்து கிளர்ந்துழுறாங்க. விரைவிலேயே லக்னோ, பரேலி, கான்பூர், ஆக்ரா, ஜான்சி, மத்திய இந்தியா, பந்தேல்கண்டு போன்ற பகுதிகளுக்கு கிளர்ச்சி வேகமாக பரவியது. அங்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டனர். பாருங்கள், அந்த இடத்துலலாம் ஆங்கிலேயரை அடித்து துவம்சம் பண்ணிடுறானுங்க. எங்கெங்க, அந்த மத்திய இந்தியாவில் ஜான்சியில், ஆக்ராவில், கான்பூர், பரேலி, லக்னோ, பந்தேல்கண்டு எல்லா இடத்துலையும் அடித்து பொழந்துடுறானுங்க. ஓகேவா, ஆங்கிலேயர்கள் போட்டு பொழந்து துவம்சம் கட்டிடுறானுங்க. அவர்களது உடைமைகள் அழிக்கப்பட்டன. அப்போ ஆங்கிலேயரோட உடைமைகளை வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிடுறானுங்க. அதான் சொல்கிறானுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி ஆனவுடனே எல்லா இடத்துலையும் பரவிடுது, காட்டுத்தீ மாதிரி பரவிடுது. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கிளர்ச்சி ஒடுக்கப்படல். இப்போ கிளர்ச்சி வந்து வந்துருச்சு, கிளர்ச்சி நடந்துகிட்ருக்கு. கிளர்ச்சியை எப்படி அடக்கினாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, ஆங்கிலேயர் எது பண்ணாலும் ஆங்கிலேயர் எதாவது ஒன்று பண்ணி கிளர்ச்சி அடக்கிடுவானுங்க. பட் இப்போ எப்படி அடக்கினாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், டில்லியின் வீழ்ச்சி ஆங்கிலேயருக்கு அதிர்ச்சியை தந்தது. ஓகேவா, டில்லியோட வீழ்ச்சி ஏன் அப்படின்னா, டில்லி வந்து அந்த மக்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. யார், இந்த கிளர்ச்சிக்காரர்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அப்போ ஆங்கிலேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியாக இருப்பான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ டெல்லியே நம்ம கையை விட்டு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாதாட்டங்குது அப்படின்ட்டு ஆங்கிலேயர் யோசிச்சுட்டு இருப்பானுங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து கிளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு பரவுதோ அந்தளவு நம்ம கட்டுப்படுத்தணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறானுங்க, கிளர்ச்சி பரவிய வேகம் அவர்களுக்கு கவலையை கொடுத்தது. ஆங்கிலேயருக்கு வந்து கவலையை கொடுக்குது. ஏன்னா எல்லாத்தையும் வந்து எதிர்க்கிறானுங்க, ஆங்கிலேயரை போட்டு அடிக்கிறானுங்க, கொல்றானுங்க, அந்த மாதிரி அவங்களோட பங்களாவை போட்டு எரிக்கிறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. அதனால் ஆங்கிலேயர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கான்பூரில் ஆங்கிலேயரது குடும்பங்களை பாதுகாப்பதாக வாக்களித்து அவர்களை ஈவிரக்கமின்றி கொலை செய்த நானா சாஹிப்பின் செயல் ஆங்கிலேய அதிகாரிகளின் சினத்தை தூண்டியது. நானா சாஹிப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கான்பூரில் நானா சாஹிப் இருக்கார். அப்போ ஆங்கிலேயரோட குடும்பங்களுக்கு நான் வந்து பாதுகாப்பு தரேன்னு சொல்லி நானா சாஹிப் சொல்கிறாரு. பட் ஆனால் சொன்ன வாக்கை அவர் காப்பாற்றலை. என்ன பண்ணுறாரு, நான் எதுக்குடா உன் குடும்பத்தை காப்பாற்றணும், இருடா நானாக போய் அடி சாவடிக்கிறேன்டான்னு சொல்லி நானா சாஹிப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆங்கிலேயர் குடும்பத்தை ஆள் வச்சு அவரே போட்டு தள்ளிடுறாரு. இதனால் வந்து ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நம்ம குடும்பத்தை வந்து கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டு நானா சாஹிப் மேலே சரியான காண்டில் இருக்கானுங்க. ஓகேவா, அப்போ ஆங்கிலேயர் சரியான காண்டில் இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, கிளர்ச்சியை ஒடுக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார் கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு. நம்ம பார்த்த முன்னாடியே 1856 1862 வரைக்கும் யார் இருந்திருப்பாங்க கவர்னர் ஜெனரலாக, நம்ம கானிங் பிரபு தான் இருந்திருப்பார். ஓகேவா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இருந்திருப்பா, நம்ம டல்ஹவுசியை பார்த்துருப்போம். 1848 1856 வரைக்கும் யார் இருந்திருப்பா, டல்ஹவுசி பிரபு இருந்திருப்பான். ஓகேவா, இவன் பார்த்து விட்டு அந்த வேலையால் தான் வந்து என்ன ஆகும், இந்த கிளர்ச்சி நடக்கிறதுக்கு காரணமாகவே அமைஞ்சிருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் கிளர்ச்சி அடக்கிறது கானிங் பிரபு கரெக்டாக அடக்கியிருப்பான். அதான் சொல்கிறாங்க. சீனா நோக்கி சென்று கொண்டிருந்த மீட்பு படை, ஓகேவா, கல்கத்தாவுக்கு திருப்பப்பட்டது. சீனாவில் வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அடித்து துவம்சம் பண்ணலான்னு போன ஆங்கிலேயர் படையை உடனே வந்து கல்கத்தாவுக்கு மாற்றி விட்றானுங்க.
நீ வந்து இங்கே இருந்தால் கல்கத்தாவில் வந்து அடி பொழந்தாகணும், சீனாக்கெல்லாம் நீங்கள் போக வேணாம், உடனே கல்கத்தாவுக்கு வாங்க, கல்கத்தாவில் வந்து அடி பொழந்துருங்க, இல்லைனா அங்கே வந்து கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருப்பானுங்க, முன்னா நம்ம ஏரியா முன்னா இந்தியா தானே, இந்தியா நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு கல்கத்தாவுக்குள்ளே வரானுங்க. அப்போ பஞ்சாபில் இருந்த முதன்மை கமிஷனர் ஜான் லாரன்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் முடிஞ்ச அளவு சீக்கியர் ஐரோப்பிய வீரர்களை டெல்லிக்கு அனுப்புமாறு கட்டளையிடுறான். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், பஞ்சாபில் ஒரு முதன்மை கமிஷனர் இருக்கார். அவர் பேர் யார் அப்படின்னா அந்த ஜான் லாரன்ஸ். இப்போ என்ன சொல்கிறான்னா, சீக்கிய ஐரோப்பிய வீரர்களை உடனே நீங்கள் டெல்லிக்கு அனுப்புங்க. ஏன்னா டெல்லி வந்து இப்போ வந்து அவனுக்கு கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, கிளர்ச்சிக்காரர்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டெல்லியை நம்ம முன்னே கைப்பற்றி ஆகணும். ஓகேவா? அதாவது ஆங்கிலேயரோட பிளான் என்னென்னா, டெல்லியை நம்ம கைப்பற்றினாலே எல்லாத்தையும் நம்ம கைப்பற்றிடலாம், அதனால் எல்லாத்தையும் டெல்லிக்கு அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜான் லாரன்ஸும் சொல்கிறார். அப்போ போர் வீரர்களை அனுப்புமாறு இலங்கை ஆளுநரும் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அப்போ பாருங்கள், இலங்கை ஆளுநருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு போர் வீரர்கள் வேணும்பா, ஏன்னா டெல்லியில் வந்து ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கு, எங்களை அடித்து பொழந்துடுறானுங்க இந்த கிளர்ச்சிக்காரர்கள்லாம், அதனால் அவனுங்களை வந்து போட்டு ஒழிச்சே ஆகணும், அதனால் ஆளுங்க அனுப்பான்னு சொல்லி இலங்கையிலேருந்து ஆளுங்களை கேட்குறாங்க ஆங்கிலேயர்கள். ஓகேவா? அப்போ இலங்கையிலேருந்து ஆளுங்களும் வரானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் கடைசியில் 1850 மே மாதம் கடைசியில் சென்னையிலேருந்து வந்த கர்னல் ஜேம்ஸ் நீல்னு ஒருத்தர் இருப்பான். ஓகேவா? அவன் வந்து பனாரஸ்னு ஒரு பிளேஸ் இருக்கும், பனாரஸையும் அலகாபாத்தையும் கிளர்ச்சிக்காரர்களோட பிடியிலிருந்து காப்பாற்றிடுவான். யார்? இந்த ஜேம்ஸ் நீல். இவெல்லாம் வந்து இதே பார்க்க மாட்டான், ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, பையன் பொண்ணு எதுவுமே பார்க்க மாட்டான், துப்பாக்கி எடுத்து ஒரே போடு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான் அவனுக்கு தேவை. இந்த ஜேம்ஸ் நீல் சிலை அகற்றும் போராட்டம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஒன்றும் கிடையாது, இந்த 1857 இந்த மே மாதம் இறுதியில் சென்னையிலேருந்து வந்த கர்னல் ஜேம்ஸ் நீல் என்ன பண்ணுறாரு, அதுக்கு அடுத்த மாதமே வந்து பனாரஸையும் அலகாபாத்தையும் அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. தளபதி ஹென்றி வந்து பார்த்திங்கன்னா ஹேவ்லாக். ஓகேவா? ஹேவ்லாக் வந்து நானா சாஹிப்பை பல இடங்களில் தோற்கடித்தார். அப்போ பாருங்கள், ஹென்றி ஹேவ்லாக் என்ன பண்ணுறாரு, நானா சாஹிப்பை நிறைய இடத்துல தோற்கடிச்சிடுறாரு. கான்பூருக்குள் நுழைந்த ஹேவ்லாக் இந்தியர்களை பழி வாங்கினார். பாருங்கள், ஹேவ்லாக் என்ன பண்ணுறாரு, கான்பூர் வந்து நானா சாஹிப்பு. ஓகேவா? கான்பூர் வந்து நானா சாஹிப்பு. அப்போ நானா சாஹிப்பே தோக்கடிச்சிட்டாரு. ஆனால் கான்பூருக்குள்ளே யார், ஹேவ்லாக் வந்துட்டார். இந்த ஹேவ்லாக் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பல இந்தியர்களாக அடித்து போட்டு பழி வாங்குறாரு. பின்னர் லக்னோவிற்கு சென்று பல வெற்றிகளை பெற்றார். பாருங்கள், யார், இந்த ஹேவ்லாக்கே வந்து லக்னோவுக்கும் போகிறான், லக்னோவுக்கும் போய் அங்கே இருக்கவனே அடித்து துவம்சம் பண்ணுறான். யார், இந்த ஹேவ்லாக்கு. இது அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் மாதம் என்ன ஆகுதுன்னா, தளபதி ஜான் நிக்கல்சன் அப்படின்றவர் வந்து ஒரு 4 நாட்கள் தாக்குதலுக்கு பின்னர் டெல்லியை மீட்டார். பாருங்கள், டெல்லி ஜான் நிக்கல்சன். அப்போ டெல்லியை மீட்டது யார், ஜான் நிக்கல்சன். இந்த பேர் முக்கியம். ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னு இப்போ புரியுதா? அப்போ டெல்லியில் யார் இருந்திருப்பா, பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா இருந்திருப்பானா? அப்போ அவன் சரணடைஞ்சிட்டான். யார்கிட்ட, ஜான் நிக்கல்சன். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்போ, செப்டம்பர் 20. ஓகேவா? செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த மாதிரி டெல்லியை வந்து மீட்டுட்டான். யார், ஜான் நிக்கல்சன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறது. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். தயவு செஞ்சு நல்லா மைண்டில் ஏற்றிடுங்க. கான்பூருக்குள்ளே போனது யார், நானா சாஹிப்பை தோற்கடிச்சது யார் அப்படின்னா ஹென்றி ஹேவ்லாக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அது இப்போ தான் பார்த்தோம். ஓகேவா? ஹென்றி ஹேவ்லாக்குன்றது நம்மளுக்கு தெரியும். பட் அங்கே டெல்லியில் யார் அப்படின்னா ஜான் நிக்கல்சன். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஹென்றி ஹேவ்லாக் வந்து நம்ம இதுக்கு மட்டும் போக கிடையாது, எங்கே, லக்னோவுக்கும் போய் அங்கேயும் வந்து பல வெற்றி இது பண்ணியிருக்கான். கான்பூர் மட்டும் கிடையாது, லக்னோனாலும் ஹேவ்லாக் வந்து அங்கேயும் போய் பல வெற்றிகளை வந்து பெற்றிருக்கான். அதே மாதிரி டெல்லியை மீட்ட 5 நாட்களில் லக்னோ ஆங்கிலேயர் வசமாயிட்டு. பாருங்கள், டெல்லியை மீட்னா அடுத்த ஒரு 5 நாள்லேயே லக்னோ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் கண்ட்ரோல் வந்துடுது. ஹேவ்லாக்கும் ஜேம்ஸ் உட்ரோமும் அச்சாதனை புரிந்தனர். பாருங்கள், அப்போ லக்னோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலுக்கு வர காரணம் என்னது, ஹேவ்லாக்கும் ஜேம்ஸ் உட்ரோம். ஓகேவா? இந்த பேர் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ லக்னோ வந்து, ஓகேவா, லக்னோ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயோட கண்ட்ரோல் வரத்துக்கு காரணம் யார் அப்படின்னா, அதாவது கிளர்ச்சி அடக்கி வர காரணம் யாருன்னா ஜேம்ஸ் உட்ரோமு, அதுக்கப்புறம் ஹேவ்லாக். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஜேம்ஸ் உட்ரோமு, ஹேவ்லாக், இது யார், அதாவது இந்த லக்னோவுக்கு. அதே மாதிரி ஜேம்ஸ் ஹேவ்லாக்கு அந்த நானா சாஹிப்பை தோற்கடிச்சான்னு பார்த்துருப்போம். ஓகேவா? கான்பூருக்குள்ளே நுழைஞ்சி நானா சாஹிப்பை தோற்கடிச்சிருப்பான்றதையும் பார்த்துருப்போம். அப்போ கான்பூருக்குள்ளே வந்து பூந்து தோற்கடிச்சு நானா சாஹிப்பை தோற்கடிச்சு அங்கேயும் ஜெயிச்சு லக்னோவுக்கு போய் அங்கேயும் ஜெயிச்சிருக்கான். லக்னோவில் யார் கூட கூட்டணி சேர்ந்து தோற்கடிச்சிருக்கான், ஜேம்ஸ் உட்ரோம் கூட சேர்ந்து இந்த மாதிரி அந்த சாதனை புரிஞ்சிருக்கான். பின்னர் பரேலி கைப்பற்றப்பட்டது. பாருங்கள், அதுக்கப்புறம் பரேலியும் கைப்பற்றிடுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அயோத்தியின் உறுதியான எதிர்ப்பு நேபாளத்தின் துணையோடு சாலிகான் கேம்பலால் முறியடிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? இந்த அயோத்தியில் உறுதியான, நல்லா பயங்கரமாக எதிர்க்கிறானுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்தோட துணை கொண்டு
அயோத்தியில் இருக்கிறவங்களையும் தோக்கடிச்சிடுறானுங்க. அது என்னன்னா இந்த சர்லிகான் கேம்பல், ஓகேவா, இந்த சர்லிகான் கேம்பலால் முறியடிக்கப்பட்டது எங்கே, அந்த அயோத்தியில், ஓகேவா. அந்த அயோத்தியும் பார்த்து வச்சுக்கோங்க, சர்லிகான் கேம்பல். இவனால் தான் வந்து என்ன ஆகுது, அயோத்தியை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இவனுங்க ஆங்கிலேயர் கண்ட்ரோலில் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்லிகான் கேம்பல், ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், மத்திய இந்தியாவில் கிளர்ச்சி அடக்கும் பொறுப்பு சர் ஹக்ரோஸிடம் விடப்பட்டது. அப்போ மத்திய இந்தியானா என்னது, சென்ட்ரல் பிளேஸ், இந்தியாவோட அந்த மத்திய இந்தியா தான் சென்ட்ரல் பிளேஸ் தான் அப்படி சொல்கிறாங்க, ஓகேவா. அப்போ மத்திய இந்தியாவில் கிளர்ச்சி அடக்கும் பொறுப்பு சர் ஹக்ரோஸிடம் விடப்பட்டது. ராணி லட்சுமி பாய், தாந்தியா தோப்பு, குன்வர் சிங் ஆகிய மூவரது கூட்டு எதிர்ப்பு படையை இந்த ஹக்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கிறார், ஓகேவா. 3 பேர் கூட்டணி போடுறானுங்க. யார் யார், மத்திய இந்தியாவில்ப்பா, ஓகேவா. மத்திய இந்தியாவில் ஒரு 3 பேர் கூட்டணி போடுறானுங்க. தாந்தியா தோப்பு வரான், ராணி லட்சுமி பாய் வராங்க, சர் ஹக்ரோஸ் வந்து என்ன பண்ணுறான், இந்த 3 பேர்த்தையும் எதிர்க்கிறான். லட்சுமி பாய், தாந்தியா தோப்பு, குன்வர் சிங், இந்த 3 பேர்த்தையும் எதிர்க்கிறான். தனியால் 6 எதிர்க்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹக்ரோஸ் வந்து ஜான்சி நகரை வந்து கைப்பற்றினான். எப்போனா 1858 ஏப்ரல் 3, ஓகேவா. அப்போ ஏப்ரல் 3, 1858 ஏப்ரல் 3 இந்த மாதிரி ஜான்சி நகரை வந்து கைப்பற்றுறாரு. யார், இந்த ஹக்ரோஸ் ஜான்சி நகரை கைப்பற்றுகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, ராணி லட்சுமி பாய் வந்து கோட்டையை விட்டு வெளியே போய், ஓகேவா, கல்பிதாந்தியா தோப்புடன், ஓகே, அதாவது தாந்தியா தோப்பு தான் அது கல்பிதாந்தியா தோப்போட சேர்ந்துக்கிட்டான் அப்படிம்பாங்க, ஓகேவா. அதான் அது ஒன்றும் கிடையாது, தாந்தியா தோப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்போ கல்பிதாந்தியா தோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தாந்தியா தோப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாந்தியா தோப்பு கூட போய் சேர்ந்துக்கிறாங்க. யார், இந்த நம்ம, ஏன்னா ஜான்சியில் தான் வந்து ஜான்சி ராணி லட்சுமி பாய் இருப்பாங்க, ஓகேவா. ஏன்னா அதனால தான் அவங்க பேர் முன்னாடி ஜான்சின்னு வந்திருக்கும், ஓகேவா. அப்போ ராணி லட்சுமி பாய் எங்கே இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஜான்சியில் தான் இருந்துட்டு வந்திருப்பாங்க. அங்கேருந்து வெளியேற்றனால தான் வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி இவங்களோட வந்து கூட்டணி போட்டுறாங்க, தாந்தியா தோப்பு கூட வந்து கூட்டணி போட்டுறாங்க. கிளர்ச்சிக்காரர்களின் துணையுடன் அவர்கள் துணிகரமான குவாலியரை கைப்பற்றினார். குவாலியரை வந்து கைப்பற்றினது வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பார். பேஷ்வாவாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரகடனப்படுத்தியிருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க பாருங்களேன், குவாலியரை கைப்பற்றி நானா சாஹிப்பை பேஷ்வாவாக பிரகடனப்படுத்தினார். அப்போ என்ன ஆகுது, கிளர்ச்சிக்காரர்களோட ஹெல்ப்போட நல்லா பயங்கரமாக போரிட்டு குவாலியரை கைப்பற்றுறாங்க. குவாலியரை வந்து அதாவது ராணி லட்சுமி பாயும் இந்த நானா சாஹிப்பை எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நானா சாஹிப் மட்டும் இல்லாத தாந்தியா தோப்பு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குவாலியரை கைப்பற்றி குவாலியருக்கு வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப்பை ஒரு பேஷ்வாவை பிரகடனப்படுத்துகிறாங்க. ஆனால் நானாவும் அவரது ஆதரவாளர்களும் பதவி பிரமாணத்தை கொண்டாட்டங்களில் தங்களது நேரத்தையும் பணத்தையும் பொருளையும் வீணடித்து கொண்டிருக்கும் ஆங்கிலேய படைகள் குவாலியரை சூழ்ந்து கொண்டனர். பாருங்கள், அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர் சூழ்ந்துக்கிறாங்க. ஒன்று இப்போ வந்து உன்னை வந்து பேரரசராக வந்து பிரகடனப்படுத்திட்டாங்க. யார், நானா சாஹிப்பை குவாலியரை வந்து கைப்பற்றி நானா சாஹிப்பை கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகணும்னா, நானா சாஹிப் என்ன பண்ணணும்னா, நல்லா பயங்கரமாக வந்து பாதுகாப்புலாம் போட்டு பயங்கரமாக இருந்திருக்கணும். ஆனால் அப்போ வந்து நானா சாஹிப் என்ன பண்ணிட்டான்னா, அந்த பதவி பிரமாண கொண்டாட்டங்களில் அவனோட நேரத்தையும் பணத்தையும் செலவிட்டுட்டு இருக்கிற டைமில் கரெக்டாக ஆங்கிலேயர் உள்ளே வந்துட்டானுங்க. உள்ளே வந்து ஃபுல்லாக குவாலியரை ஃபுல்லாக சூழ்ந்துடுறானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லட்சுமி பாய் வந்து ஆணுடை அணிந்து கிளர்ச்சிக்காரருடன் தீரத்துடன் போரிடுறார், ஓகேவா. லட்சுமி பாய் என்ன பண்ணுறாங்க, ஆணுடை அணிந்து, ஆண்கள் போடுற அந்த சட்டை இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த உபகரணங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு போடுறார், ஓகேவா, போரிடுறாரு. அப்போ ஆனால் அவரது குதிரை கால் இடறிய போது கீழே விழுந்தார், ஓகேவா. அப்போ பாருங்கள், அவராக வந்து சாவலை, அவரோட குதிரை காலில் எவனோ ஒருத்தன் கரெக்டாக அடிச்சிடுறான். அப்போ அவரோட குதிரை காலில் எவனோ அடித்தனால அந்த கால் லைட்டாக குதிரைக்கு ஸ்லிப் ஆனால இவங்க கீழே விழுந்துடுறாங்க. ராணி லட்சுமி பாய் வந்து அந்த குதிரையிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தவர் எழவே இல்லை. அவரை யார் என்று அடையாளம் தெரியாத ஒருவன் வெற்றி கொன்று விட்டான். அப்போ என்ன ஆகுது, யாருன்னே அடையாளம் தெரியாத ஒருத்தன் என்ன பண்ணுறான், குதிரையிலேருந்து லட்சுமி பாய் விழுந்துட்டாங்க, லட்சுமி பாய் நம்ம எதிரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு யாரோ அடையாளம் தெரியாதவன் எவனா ஒருத்தன் அவனை போட்டு கொண்டுட்டான், ஓகேவா. நம்ம லட்சுமி பாயை போட்டு கொண்டுட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா, கிளர்ச்சிக்காரர்களேயே லட்சுமி பாய் தான் சிறந்த துணிச்சல் மிக்க இராணுவ தலைவர் என்று ஆங்கிலேய தளபதி ஹக்ரோஸ், அந்த ரோஸே வந்து பார்த்தீங்கன்னா புகழாரம் சூட்டியிருக்கார். இதுதான் குரூப் 1 கொஸ்டின், ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் குரூப் 1 கொஸ்டினே இதுதான், ஓகேவா. அதனால தான் சொல்கிறேன், தெளிவாக படிச்சிக்கணும். 1857 ஸ்கூல் புக் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா, சோர்ஸ் புக்கு இந்த ஒரு டேட்டா தான், ஓகேவா. மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க படிக்கிறதுக்கு நல்லா தெளிவாக படிச்சிடணும், ஓகேவா. அப்போ ரோஸே வந்து பார்த்திங்க, இந்த ஹக்ரோஸ் அதான் ரோஸ்ன்னு கொடுத்துருக்கான், ஓகேவா. ஹக்ரோஸே வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து புகழாரம் சூட்டியிருக்காரு. என்னன்னு, கிளர்ச்சிக்காரர்களேயே லட்சுமி பாய் தான் வந்து சிறந்த துணிச்சல் மிக்க ஒரு இராணுவ தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த ஹக்ரோஸே வந்து சொல்லியிருக்காரு.
சம்பல் பள்ளத்தாக்குக்கு தப்பிச் சென்ற தாந்தியாதோப்பு மான்சிங் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டு பிடிபட்டு தூக்கிலிடப்பட்டார். அப்போ என்ன ஆகுது, சம்பல் பள்ளத்தாக்குக்கு தாந்தியாதோப்பை தப்பிச்சு போயிடுறார். ஆனால் அதை ஒருத்தன் காட்டி கொடுத்துட்றான். அவன் பேர் என்னென்னா அந்த மான்சிங். இந்த மான்சிங் என்ன பண்ணுறான், இந்த தாந்தியாதோப்பை காட்டி கொடுத்துட்றான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தாந்தியாதோப்பை பிடிச்சி தூக்கில் போட்டுடுறானுங்க. நானா சாஹிப் தனது குடும்பத்தினரோடு நேபாளத்துக்கு சென்று விட்டார். கிளர்ச்சி அடக்கப்பட்டது. அப்போ நானா சாஹிப் என்ன பண்ணுறான், நானா சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் விட்டால் நம்மளை போட்டு தெளிவாங்கடா சாமி, நம்ம வந்து இடத்த காலி பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நானா சாஹிப்பு நேபாளத்துக்கு ஆள் எஸ்கேப் ஆகிட்டான். நேபாளத்துக்கு எஸ்கேப் ஆகிட்டனால கிளர்ச்சி வந்து அடைக்கிறானு. ஓகேவா, இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1857 கிளர்ச்சி. ஆனால் இந்த 8th ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான். என்னன்னா எந்த இடத்துல யார் வந்து கிளர்ச்சிக்கு தலைமையேற்றாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ அந்த கிளர்ச்சிக்காரர்களை எந்தெந்த ஆங்கிலேய படைத்தளபதி வந்து அடக்குனாங்க, கிளர்ச்சியை அடக்குனாங்க, எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த கிளர்ச்சியெல்லாம். இப்போ டெல்லினா நம்ம ஜான் நிக்கல்சன்னு பார்த்தோமா, அந்த மாதிரி. ஓகேவா, எந்த பிளேஸுக்கு எது அப்படின்றத 8th ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள் தோல்விக்கான காரணங்கள். ஓகேவா, தோல்விக்கான காரணங்கள். நன்கு துவக்கப்பட்ட கிளர்ச்சி மோசமாக தோல்வி அடைந்ததற்கு பல காரணங்கள் இருந்தது. இப்போ நிறையா காரணம் இருக்குது. ஓகேவா, தோல்வி அடைஞ்சதுக்கு நிறைய காரணம் இருக்குது. முதலாவதாக கிளர்ச்சிக்காரர்களுக்கிடையே பொதுவான குறிக்கோள்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ கிளர்ச்சிக்காரர்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா பொதுவான குறிக்கோள்னு ஒன்று எதுவுமே கிடையாது. சிப்பாய்களோ தலைவர்களோ மக்களை நாட்டுப்பற்றால் உந்தப்படவில்லை. அவர்களுடைய நோக்கங்கள் பலவாகவும் முரண்பட்டவையாகவும் இருந்தன. இரண்டாவதாக சொல்லணுன்னா, கிளர்ச்சிக்காரர்களுக்கு தக்க திறமையான தலைமை அமையவில்லை. பாருங்கள், கிளர்ச்சிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நானா சாஹிப் ஆங்கிலேயரை பழிவாங்கும் கொடுமைக்காரராகவும் பதவி பித்தராகவும் இருந்தார். லட்சுமிபாய் சிறந்த வீராங்கனை, ஆனால் கிளர்ச்சியை வழிநடத்த அவரால் முடியவில்லை. குன்வர் சிங்கும் தாந்தியாதோப்புவும் சலியாது போரிட்டனர். ஆயினும் அவர்களால் கிளர்ச்சியை சரியான திசையில் கொண்டு போக முடியவில்லை. ஏன்னா நல்ல ஒரு போர் திறமை மிக்க ஆளுங்க தான், ஆனால் தலைமை கரெக்டாக வந்து சரியில்லை. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. அப்போ கிளர்ச்சியை கரெக்டான திசையில் அவங்களால கொண்டு போக முடியல அப்படின்றாங்க. மௌல்வி அப்துல்லா பிகும் அதுக்கப்புறம் தாலுக்தாரர்கள் ஆகியோர் அயோத்தியில் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமை தான் ஜெயிக்க முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா, கிளர்ச்சியின் தலைவிதியை தீர்மானிக்கத்தக்க தலைவர் எவருமே இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, கிளர்ச்சியை கரெக்டான ஆளுக்கு கரெக்டாக தலைமை தாங்கணும். ஏன்னா தலைமையே இல்லாமல் தான் கிளர்ச்சி எப்படி நடக்கும், அதான பாயிண்ட்டுங்க. அடுத்து பாருங்கள், மூன்றாவதாக நன்கு இணைக்கப்பட்ட கிளர்ச்சி திட்டம் எதுவுமே கிடையாது. அதனால் கிளர்ச்சிகள் ஆங்காங்கே துவக்கப்பட்டன ஒழிய அவை யாவும் ஒரே ஒரு இலக்கை நோக்கி கொண்டு செல்லப்படவில்லைன்றாங்க. கிளர்ச்சி வந்து கரெக்டாக வந்து எங்கே வந்து கிளர்ச்சி பண்ணணும்னு பிளான் பண்ணி அடிக்கணும். இவங்க எந்த பிளானும் பண்ணலை. எங்கெங்கேயோ அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டானுங்க. ஓகேவா, அதான் சொல்கிறானுங்க. நான்காவதாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளர்ச்சிக்கு முன்னே ஒரு பிளேஸ், ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கு நோக்கியே அவங்க வந்து இல்லை. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. அப்போ நான்காவதாக கிளர்ச்சி வடக்கு மத்திய இந்தியாவோடு நின்று விட்டது. அப்போ வடக்கோடையும் மத்திய இந்தியாவோட நின்றுச்சு. அங்கு சிந்துவும் ராஜபுத்திரமும் கிளர்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. பாருங்கள், சிந்துவும் ராஜபுத்திரங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜபுத்திர அரசர்களும் வந்து இந்த கிளர்ச்சியில் வந்து பங்கு கொள்ளலை. அதனால தான் கிளர்ச்சி தோற்றதுன்ற இன்னொரு ரீசன் கூட சொல்லுவாங்க. அதான் சொல்கிறாங்க இங்கே. அடுத்தது, தென்னிந்திய கிளர்ச்சிக்கும் வேலூர் கிளர்ச்சிக்கும் நிலைக்கலனாக இருந்த தென்னிந்தியா இக்கிளர்ச்சியால் பாதிக்கப்படவில்லை. பாருங்கள், சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி வந்து பாதிப்பு இல்லைன்றாங்க. ஏன்னா நடந்தது எங்கே, மீரட்டு, டெல்லி, அதுக்கப்புறம் அந்த பரேலி, லக்னோ, இந்த மாதிரி பிளேஸ்லாம் நடந்திருக்கு. அம்பாலா, இந்த மாதிரி பிளேஸ் தானே. இப்போ இந்த மாதிரி இடத்துல எதுவும் நடக்கலை. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. அப்போ கிளர்ச்சி நகரங்களாக நடைபெற்றதால், ஓகேவா, கிளர்ச்சி நகரங்களில் நடைபெற்றதால் கிராமங்கள் ஈடுபாடு கொள்ளவில்லை. அப்போ கிளர்ச்சி வந்து நகரத்தில் நடந்தனால கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து கிளர்ச்சியில் கலந்துக்கலை, ஒரு ஆர்வமே இல்லாத இருந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஐந்தாவதாக, இந்திய அரசர்கள் பலர் ஆங்கிலேயரை விசுவாசத்துடன் ஆதரித்தனர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசர்கள் வந்து காசு பணத்தை வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. சிந்தியாவும் ஹோல்கரும் ஆங்கிலேயருக்கு கேடயங்களாக பயன்பட்டன. பாருங்கள், இந்த சிந்தியா, இந்த குவாலியர், இவங்கெல்லாம் நம்ம ஹோல்கர் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க. அதையும் ஒரு காரணமாக காட்டுறாங்க. அப்போ குவாலியரில் சர்தீன் கர்ராவும் ஹைதராபாத்தில் சர் ஜலஜர் சங்கும் அமைதி காத்தனர். நல்கா, பாட்டியாலா, அதுக்கப்புறம் ஜுயித், கபூர்தலா அரசர்கள் தங்களது பகுதிகளில் கிளர்ச்சியின்
தோன்றாதவாறு பார்த்து கொண்டார். பாருங்கள், கிளர்ச்சியே நடக்காத மாதிரி அவங்களோட ஏரியாவில் பார்த்துக்கிட்டாங்க. எந்தெந்த அரசர்கள், இந்த நல்கா, பாட்டியாலா, ஜுய்தா கபூதலா, இந்த அரசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பகுதியில் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலாக இருந்துட்டாங்க. நம்ம பகுதியெலாம் கிளர்ச்சி யாரும் கலந்துக்காதீங்கப்பா, வேண்டாம்ப்பா, உங்களுக்கு நான் இவ்வளோ காசு கொடுத்துட்றேன், காசு வாங்கிட்டு கம்முன்னு வீட்லேயே இருந்துங்கப்பா, கிளர்ச்சிக்கெல்லாம் போகாதீங்கப்பான்னு சொல்லி பார்த்துக்கிட்டானுங்க. ஓகேவா? அப்போ கிளர்ச்சிகளை அடக்க கூர்க்காக்கள் உதவினார். ஆப்கானிய தோஸ்து முகமது நடுநிலை வகித்தார். அப்போ ஆப்கானியர் தோஸ்து முகமது வந்து ஒரு ஆப்கானியர், அவர் வந்து நடுநிலை நின்ட்டார். நான் வந்து இவங்க பக்கமும் சப்போர்ட் பண்ணல, ஆங்கிலேயர் பக்கமும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நடுநிலையாக இருந்துட்டார். 8 ஆண்டுகளுக்கு முன் இணைக்கப்பட்ட பஞ்சாப் கூட கிளர்ச்சியை ஒடுக்க ஆங்கிலேயருக்கு துணை நின்றது. அப்போ பாருங்கள், பஞ்சாப்பு கூட பார்த்தீங்கன்னா வந்து கிளர்ச்சி அடக்கிறதுக்கு ஆங்கிலேயருக்கு துணை புரிகிறாங்க. ஓகேவா? இறுதியாக ஆங்கிலேயரின் தெளிவான குறிக்கோள் பொதுத்திட்டம், மைய அமைப்பு, போர் முறை வசதிகள், போர் வீரர்களிடையே இருந்த கட்டுப்பாடு, திறமையான தளபதிகளின் சேவை போன்றவை துவக்க தோல்விகளை இறுதி வெற்றிகளாக்கின. அப்போ லாரன் சகோதரர்கள் லக்னோவில் ஹென்றி, பஞ்சாபில் ஜான், ரஜபுதனத்தில் ஜார்ஜ் ஹேவ்லாக்கு, ஜேம்ஸ் நீலு, ஜேம்ஸ் உட்ராமு, காலின் கேம்பலு, ஜான் நிக்கல்சனு, அக்ரோஸு ஆகியோரின் இராணுவ தலைமை கிளர்ச்சி அடக்கப்பட பெரிதும் காரணமாக இருந்தது. பாருங்கள், எல்லாத்தோட இராணுவ தலைமை தான். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, லாரன் சகோதரர்கள். ஓகேவா? லாரன் சகோதரர்கள். அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா லக்னோவில். ஓகேவா? லக்னோவில் ஹென்றி. ஓகேவா? பஞ்சாபில் ஜானு, அதே மாதிரி ராஜபுத்தனத்தில் ஜார்ஜ் ஹேவ்லாக்கு, ஜேம்ஸு, அதுக்கப்புறம் நீலு, அதுக்கப்புறம் ஜேம்ஸ் உட்ராமு, காலின் கேம்பலு, ஜான் நிக்கல்சனு, அக்ரோஸு, இவங்களாம் வந்து இராணுவ தலைமையை வந்து கரெக்டாக பயன்படுத்தி கிளர்ச்சியை வந்து அடக்கிறதுக்கு கரெக்டான ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ கம்பெனி நிர்வாகம் தந்தி மூலம் செய்திகளை துரிதமான முறையில் அனுப்ப முடிந்தது. கடல் ஆதிக்கத்தால் தாய் நாட்டின் ஆதரவை எளிதில் பெற முடிந்தது. கிளர்ச்சி துவங்குவதற்கு முன்பே பாரசீக போர் முடிந்தது, ஆங்கிலேயருக்கு அனுகூலமாயிட்டுன்றாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாரசீக போர்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் நாங்கள் இந்த கிளர்ச்சியை வந்து ஜெயிச்சிட்டோம், அது வந்து எங்களுக்கு நல்லதாக போச்சு அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கிளர்ச்சியோட தன்மை என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 1857 பெருங்கிளர்ச்சியின் தன்மை வந்து சிறப்பு பற்றி பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. அது என்னென்ன அப்படின்னா, கிளர்ச்சியை பற்றிய 3 தன்மைகள் கோடிட்டு காட்டுவனவாக உள்ளன. ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த கிளர்ச்சியை பற்றி ஒரு 15 மார்க் கொஸ்டின் எழுத சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து எழுதணும். ஓகேவா? கிளர்ச்சியோட தன்மை, கிளர்ச்சி போக்கு, கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன, உடனடி காரணம் என்ன, பொருளாதார காரணம் என்ன, வந்து அரசியல் காரணம், இது எல்லாம் எழுதணும். ஓகேவா? என்ன நிர்வாக காரணம், எல்லாமே போட்டு எழுதணும். ஓகேவா? சரி, அதில் பாருங்கள், ஒரு 3 தன்மை வந்து கோடிட்டு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சிப்பாய் கழகம், அடுத்து மக்களோட கிளர்ச்சி, அடுத்து சுதந்திர போர். இப்போ சிப்பாய் கழகம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், 1857 பெருங்கிளர்ச்சி பெருமைப்படுத்தப்பட வேலூர் கழகம் என்று வர்ணிக்கப்பட்டது. எதை சொல்கிறாங்க? 1857 பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு வேலூர் கழகம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க? இந்த 1857 பெருங்கிளர்ச்சி சொல்கிறாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட அதிருப்தியுற்ற சிப்பாய்களின் எழுச்சியை 1857 கழகம் என்பது ஒரு சாரது வாதம். இவர்கள் சமகால ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வருகின்றனர். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அது ஒரு சிப்பாய் கழகமே என்று எழுதியது எடின்போரா ரிவ்யூ. இப்போ எடின்போரா வந்து எடின்பரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார்டிங்லேருந்து இது வந்து ஒரு சிப்பாய் கழகம் தானே அவர் எழுதியிருக்கார். ஓகேவா? எடின்பராவின் கடிதங்கள்னு நம்ம பார்த்தோம். அவர் வந்து அந்த கடிதத்தில் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, ஸ்டார்டிங்லேருந்து இது வந்து ஒரு சிப்பாய் கழகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 1857 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வந்து ஒரு சிப்பாய் கழகம் தான் யார் சொல்லியிருப்பாங்க? இந்த எடின்பரோ வந்து சொல்லியிருப்பார். அதுதான் இங்கே சொல்கிறாங்க அவரோட ரிவ்யூன்னு. அப்போ அதே கருத்தை சர் ஜான் லாரன்ஸு, சீலி போன்ற சமகாலத்தவர்கள் எழுதியுள்ளனர். பாருங்கள், அதே பாயிண்ட்டை தான் இவங்களும் சொல்கிறாங்க. சர் ஜான் லாரன்ஸும் சீலியும் அதே பாயிண்ட்டை தான் சொல்கிறாங்க. கிஷோர் சந்த் மிஸ்ரா, சம்பு சந்திர முகோபாத்தியாய, ஹரிஷ் சந்திர முகர்ஜி, சர் சையத் அகமது கான், ஜீவன்லால் முன்ஷி, மைனுதீன் துர்காதாஸ் பந்தோபாத்தியாய போன்ற சமகால இந்தியர்களும் இக்கருத்தையும் எழுதினாங்க. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? கிஷோர் சந்த் மிஸ்ரா, சம்பு சந்திர முகோபாத்தியாய, ஹரிஷ் சந்திர முகர்ஜி, சர் சையத் அகமது, ஜீவன்லால் முன்ஷி, மைனுதீன் துர்காதாஸ் பந்தோபாத்தியாய, இவங்க எல்லாமே எல்லா இந்தியர்களுமே இந்த ஒரே கருத்து தான் சொல்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் இந்திய சங்கமும் இக்கருத்தையே வலியுறுத்தியது. அப்போ என்ன சொல்கிறாரு? பிரிட்டிஷ் இந்திய சங்கம் வந்து கல்கத்தா முகமடன். ஓகேவா? கல்கத்தா முகமடன் சங்கம். அப்போ பிரிட்டிஷ் இந்திய சங்கமும் கல்கத்தா முகமடன் சங்கமும் 1857 நிகழ்ச்சியை கண்டித்து தீர்மானங்கள் ஏற்றின. பாருங்கள், என்னென்ன தீர்மானம் ஏற்றுறாங்க அப்படின்றத கொடுப்பாங்கன்னா என்னன்னு தெரியல, பட் அதை பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? அப்போ 1857 இந்த கிளர்ச்சியை தொடர்ந்து 2 சங்கம் வந்து தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த 2 சங்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஒன்று பிரிட்டிஷ் இந்திய சங்கம், இன்னொன்று கல்கத்தா முகமன் சங்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
கல்கத்தா முகமடன் சங்கம், பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1857 நிகழ்ச்சியை கண்டித்து தீர்மானம் கொண்டு வராங்க. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தாதாபாய் நவ்ரோஜி மக்கள் பங்கேற்காத சிப்பாய் கழகம் என்றே கூறினார். அப்போ பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 1857 கிளர்ச்சி இருக்குதுல்ல, இந்த கிளர்ச்சியை வந்து மக்கள் பங்கேற்காத ஒரு கழகம், சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க நம்மளுக்கு கேட்பாங்க. அதனால் சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ 1857 கிளர்ச்சி வந்து ஒரு மக்களே பங்கேற்காத ஒரு சிப்பாய் கழகம் தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? கொஸ்டின் ஏரியா அப்படி தான் செட் பண்ணுவான், தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி விரிவாக ஆராய்ந்து எழுதிய ஆர்சி மஜும்தார் கூட ஓரளவு மக்கள் பங்கு பெற்ற ஆனால் பெரிதும் சிப்பாய்களின் எழுச்சியே 1857 நிகழ்ச்சி என்ற முடிவுக்கு வந்தார். ஆர்சி மஜும்தாரும் அதே தான் சொல்லியிருக்கார். அதாவது ஓரளவு மக்கள் இருக்காங்க, ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்பாய்கள் தான் ஃபுல்லாக கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க. சிப்பாயோட எழுச்சி தான் இந்த 1857 நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மக்கள் கிளர்ச்சியை பார்க்கலாம். ஓகே, மக்கள் கிளர்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1857-58 நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பரங்கியருக்கு எதிராக பொதுமக்கள் செய்த கிளர்ச்சி என்பது மற்றொரு சார்றது வாதம். அப்போ எங்கெல்லாம் ஆட்சி சீர்குலைந்ததோ அங்கெல்லாம் மக்கள் மக்கள் கிளர்ச்சி செய்தனர். எங்கெல்லாம் அந்த ஆங்கிலேயரோட ஆட்சி சீர்குலைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. கூஜார்கள், ரங்கார்கள், ஜட்குல மக்கள் ஆகியோர்கள் கிளர்ச்சியில் முக்கிய பங்கேற்றனர். முசபர் நகர், சகாரன்பூர், புதவுன், அதுக்கப்புறம் அலிகார், மதுரா, பண்டா, ஹமீர்பூர் போன்ற இடங்களில் ஏற்பட்ட கிளர்ச்சிகள் அனைத்தும் மக்களால் மேற்கொள்ளப்பட்டவை அப்படின்றாங்க. பாருங்க, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து சிப்பாய் கழகம் தான்ப்பா வந்து இந்த மாதிரி கழகமே வந்து பண்ணாங்க, மக்கள்லாம் வந்து பெருசாக பங்கேற்கவே இல்லைப்பா. தாதாபாய் நவ்ரோஜி கூட அப்படி தான் சொன்னார். அதே மாதிரி ஆர்சி மஜும்தாரும் அப்படி தான் சொன்னார். ஓகேவா? அது இல்லாமல் மேலை நாட்டு அறிஞர்கள், அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அறிஞர்கள் எல்லாமே வந்து என்னது வந்து மக்கள் யாரும் பங்கேற்கலை, சிப்பாய்கள் மட்டும்தான் பங்கேற்றாங்க. அதனால் இது சிப்பாய் கிளர்ச்சி தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லாம் வந்து பங்கெடுத்திருக்காங்க. அதாவது என்னென்னா முசபர் நகர், சஹரான்பூர், பதவுன், அதுக்கப்புறம் அலிகார், மதுரா, பாண்டா, அதுக்கப்புறம் ஹமீர்பூர், இந்த மாதிரி இடத்துலலாம் மக்களால் தான் கிளர்ச்சியே நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ சிப்பாய் கழகன்றது மக்கள் கிளர்ச்சியோடு ஐக்கியப்பட்டு விட்டது. எனவே 1857 ஆங்கிலேய ஆட்சி சவாலாக அமைந்த அது மக்கள் கிளர்ச்சியே என்று கூறப்படுகிறது. பாருங்கள், ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்லிட்டாங்க, சிப்பாய்கள் கழகம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து மக்கள் கிளர்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரியா? அப்போ சுதந்திர போர் 1857 கிளர்ச்சி. ஓகேவா? சுதந்திர போர் வந்து 1857 கிளர்ச்சி இந்திய சுதந்திர போர் எனவும் வர்ணிக்கப்பட்டுள்ளது. அப்போ பாருங்கள், 1857 கிளர்ச்சி வந்து இந்திய சுதந்திர போர்னு வர்ணிக்கிறாங்க. ஜேம்ஸ் உட்ராம், எட்வர்டு தாம்சன், அதுக்கப்புறம் பி ராபர்ட்ஸ், விடி சவார்கர், எஸ்டி சாட்டர்ஜி, அசோக் மேத்தா, என்எஸ் சென் போன்றோர் இக்கருத்தை தெரிவித்துள்ளனர். அப்போ முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்கிறாங்கல்ல, அது பாருங்கள், இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்திய சுதந்திர போர் என்ற தலைப்பில் சவார்கர் ஒரு பெரிய நூலையே எழுதியுள்ளார். அப்போ பாருங்கள், ஓகேவா, 1857 அந்த புரட்சியை பற்றி ஒரு நூலே எழுதியிருக்காரு. முதல் இந்திய சுதந்திர போர்னு ஒரு தலைப்பில் ஒரு 100 எழுதியிருக்காரு. யார்? இந்த வினய் தாமோதர் சவார்கர் நம்ம படித்தோம்ல, அவர். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், குறிக்கோள் திட்டம், அமைப்பு, சதிவேலை ஆகியவை இருந்தமையால் 1857 நிகழ்ச்சியை சுதந்திர போராட்டம் என்றே கூறலாம் என்பது சவார்கர் போன்றவரது வாதம். இப்போ தான் பார்த்தோம், ஏன்னா இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்திய சுதந்திர போர் என்ற தலைப்பில் சவார்கர் வந்து ஒரு பெரிய நூலை எழுதியிருப்பார். அந்த நூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்ற நூலை எழுதுனது யார் அப்படின்னா விடி சவார்கர். கண்ணை மூடிட்டு அடிக்கணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்துக்களும் ஒன்று சேர்ந்து தங்களது நாட்டை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே குறிக்கோள். சிப்பாய்கள் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை வாங்க மறுத்தது, ஆங்கிலேய அதிகாரிகளை கொன்றது, சிறைச்சாலையை உடைத்து கைதிகளை விடுவித்தது, மீரட்டிலிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு வந்தது, டெல்லியை கைப்பற்றியது, பகதூர் ஷாவை பேரரசர் என பிரகடனப்படுத்தியது, பிற இடங்களில் கிளர்ச்சியை தோற்றுவித்தது ஆகியவை நன்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளாகவும் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், அதாவது திட்டமும் கிடையாது, தோல்விக்கான காரணங்கள்லாம் நம்ம என்ன படித்தோம், யாரும் திட்டம் போடல, ஒரு நல்ல தலைவன் கிடையாது, ஆயுதம்லாம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய ரீசன் வந்து பார்த்தோம். ஓகேவா? பட் ஆனால் இதை வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா,
இதை மாதிரி பிளான் பண்ணியும் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, திட்டமிட்டும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஒரே டைமில் கரெக்டாக பண்ணுறாங்கல்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் திட்டம் மட்டும் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ சிப்பாய்களிடையே ஒழுங்கான அமைப்பு இருந்ததுன்றாங்க. அவர்களது அமைப்பில் மக்கள் தலைவர்களும் சேர்ந்து கொண்டனர். மௌல்வி அகமதுல்லா, நானா சாஹிப், ராணி லட்சுமிபாய் போன்றோர் கலந்து பேசி சதி திட்டம் தீட்டினர். பாருங்கள், அப்போ பாருங்கள், இந்த மாதிரி திட்டம்லாம் தீட்டி தான் பண்ணியிருக்காங்கன்றாங்க. யாத்திரை என்ற பெயரில் நானா சாஹிப் டில்லி, அம்பாலா, லக்னோ, கால்பி, சிம்லா ஆகிய இடங்களுக்கு சென்று ரகசிய ஆலோசனைகள் நடத்தினார். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி நானா சாஹிப் போய் ரகசிய ஆலோசனைலாம் நடந்திருக்காரு. எங்கெங்க? டெல்லி, அம்பாலா, லக்னோ, கால்பி, சிம்லா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் ரகசிய ஆலோசனைகளாக நானா சாஹிப் நடத்தியிருக்காரு. பக்கீர்கள், மௌலவிகள், பண்டித்துகள், சன்னியாசிகள் போன்றோர் ரகசியமாக பிரச்சாரமும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. லட்சுமிபாய் தனது குடும்ப புரோகிதருக்கு கிளர்ச்சி பற்றி கடிதம் எழுதியுள்ளார். பாருங்கள், ஜான்சி ராணி லட்சுமிபாய் இருக்காங்கல்ல, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவரோட புரோகிதர், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க குடும்ப புரோகிதருக்கு தனியாக ஒரு லெட்ரு கூட எழுதுகிறாங்க. இந்த மாதிரி வந்து கிளர்ச்சி பண்ண போகிறான்னு சொல்லி லெட்ரு வேறு எழுதுகிறாங்க. தாமரை சப்பாத்திகள் சிப்பாய்களிடையேயும், ஓகேவா, தாமரை சப்பாத்திகள் சிப்பாய்களிடையேயும் மக்களிடையேயும் ரகசியமாக விநியோகிக்கப்பட்டது. இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா, என்ன உணவு வந்து அந்த 1857 வந்து பரிமாறப்பட்டது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாம்பா. ஓகேவா, தாமரை சப்பாத்திகள் சிப்பாய்களிடையும் மக்களிடையும் ரகசியமாக விநியோகிக்கப்பட்டன. ஓகேவா, இது வந்து சப்பாத்திகள் அப்படின்னு சொல்கிறத விட இதை வந்து ஒரு தாமரை சப்பாத்திகள் நீங்கள் ஏன் சொல்கிறான்னா, அது ஒரு பயங்கரமான ஒரு இது. ஓகேவா, அதை வந்து ஒரு இதாக வந்து ஒரு புக்கு மாதிரி அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா, பட் ஆனால் அங்கே வந்து என்ன கேட்டானா, கொஸ்டினில் வந்து ஒரு என்ன உணவுன்னு தான் கேட்டான். என்ன உணவை வந்து பயன்படுத்தினாங்கன்றதான் கேட்டான். அது எல்லாமே இந்த புக்கில் தான் இருக்குது. தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக அந்த கொஸ்டின் அங்கே இருக்கும். ஓகேவா, மக்களிடையும் ரகசியமாக விநியோகிக்கப்பட்டது. டில்லி கைப்பற்றப்பட்ட உடனேயே பகதூர் ஷா இந்திய பேரரசர் என பிரகடனப்படுத்தப்பட்டார். 1857 நிகழ்ச்சி இந்திய சுதந்திர போர் தான் என பலர் வந்து பார்த்திங்கன்னா வாதாடுறாங்க. அதான் சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஆர்சி மஜும்தார் போன்றவர்கள் இக்கூற்றை பலமாக மறுத்துள்ளனர். 1857 போராட்டம் முதல் போராட்டம் அல்ல, அதில் தேசியம் இல்லை, இந்திய விடுதலை அதன் நோக்கம் அன்று என்பதை ஆர்சி மஜும்தார் வந்து சுட்டிக்காட்டினார். அது அடிப்படையில் ஒரு சிப்பாய் கழகம், அவ்வளவே. பாதிக்கப்பட்ட அரசர்கள், நிலச்சுவாந்தார்கள், தாலுக்தார்கள் ஆகியோர் தங்களது சுயநலங்களை பாதுகாக்கவே கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். மக்கள் தேசிய உணர்வால் உந்தப்பட்டு கிளர்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. வெள்ளையனை விரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் கிளர்ச்சி செய்தாலும் அது மட்டும் சுதந்திர போராகி விடாது. கரெக்டு தானே அதுவும்? ஓகேவா, பாருங்கள், கிளர்ச்சி இந்தியா முழுமைக்கும் பரவவில்லை. அதையும் நம்ம பார்த்தோம். சிப்பாய்களும் பொதுமக்களும் ஒருங்கிணைந்து போராடவில்லை. இதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, ஒருங்கிணைஞ்சு போராடல. பகதூர் ஷாவின் பிரகடனமும் பிற பிரகடனங்களும் மதத்தின் அறிவிப்பிலேயே வலியுறுத்தினவே அன்றி நாட்டு விடுதலைக்காக குரல். பாருங்கள், அப்போ இந்த 2ஆம் பகதூர் ஷாவோட பிரகடனம் வந்து அது வந்து மதத்தை மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கு, நாட்டோட விடுதலைக்காக அது சொல்லலை. அதான் சொல்கிறாங்க. போராட்டம் தெளிவான பொது நோக்கத்தோடு திட்டமிட்ட அமைப்பை ஏற்படுத்தி பொது தலைமையின் கீழ் நடைபெறவில்லைன்றாங்க. பல இடங்களில் இந்து முஸ்லீம்களிடையே, விவசாயிகள், நிலச்சுவாந்தார்களுக்கும் இடையே, வர்த்தகர்கள், வருவாய்த்துறை ஊழியர்களிடையே மோதல்கள் ஏற்பட்டது. நிறைய இடத்துல என்ன சொல்ல வராங்க, நிறைய இடத்துல வர்த்தகர்கள், வருவாய்த்துறை ஊழியர்களுக்கிடையே நிறைய மோதல் ஏற்பட்டுச்சுன்றாங்க. அடுத்தது, பழைய நிலமானிய முறைக்கும் புதிய முன்னேற்றமுக்கும் முறைக்கும் இடையே ஏற்பட்ட மோதலே அன்றி 1857 கிளர்ச்சி இந்திய சுதந்திர போராட்டம்லாம் கிடையாதுன்றாங்க. இந்த கிளர்ச்சியை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கலகம் என்றும், வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இடையே ஏற்பட்ட இனக்கலவரம் என்றும், நாகரிகத்துக்கும் அநாகரிகம் நடந்த மோதல் என்றும், பொருளாதார சுரண்டலை எதிர்த்து விவசாயிகள் மேற்கொண்ட வர்க்க போராட்டம் என்றும் வாதிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 1857 கிளர்ச்சி வெறும் சிப்பாய் கழகம் மட்டுமன்று, அது இந்திய சுதந்திர போராட்டமும் அன்று. ஆங்கிலேய ஆட்சியால் நேரடியாக பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதியினரும் அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிரான பரவலாக மேற்கொண்ட போராட்டமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளர்ச்சி. பட் இன்னும் பார்த்திங்கன்னா கிளர்ச்சியோட விளைவுகள் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, பாருங்கள், இந்த கிளர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் என்ன ஆகுது, அதுதான் அந்த கிளர்ச்சியோட விளைவுகள். அப்போ இந்தியா விடுதலை போராட்ட வரலாற்றில் முக்கிய நிகழ்ச்சியாக என்னென்ன அப்படின்னா, 1857 பெருங்கிளர்ச்சி கீழ்கண்ட விளைவுகளுக்கு காரணமாக இருந்தது. என்ன ஆகுதுன்னா, 1857 நவம்பர் 1 பேரரசி விக்டோரியா மகாராணி இருக்காங்கல்ல, அவங்க வெளியிட்ட அந்த பிரகடனம் நிலவிணைப்பு அவகாசியிலி கொள்கைகளை கைவிட்டு பிரிட்டிஷ் பேரரசு இந்திய அரசுகளின் சில உரிமை அங்கீகரித்தது. என்னென்ன அப்படின்னா, இந்திய அரசுகளின் வாரிசு உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே போன்று அவர்கள் கம்பெனியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அப்போ 1858 இந்த ஒரு பட்டய சட்டம் கொண்டு வந்து போடுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா,
நீங்கள் ஓகே நீங்கள் வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து கம்பெனிகிட்ட செஞ்சு அந்த ஒப்பந்தங்களுக்கு நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்தமாதிரி சொல்லிடுறாங்க. இந்தியா இங்கிலாந்தின் முடியாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இங்கிலாந்து கண்ட்ரோலுக்கு கீழே ஃபுல்லாக இந்தியா வந்துருச்சு. இந்திய மைய நிர்வாகம் மேலும் பலப்படுத்தப்பட்டது. இந்திய இராணுவத்தில் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. தனித்தனியாக செயல்பட்ட மன்னர்கள் படைப்பிரிவும் கம்பெனி படைப்பிரிவும் ஒன்றாக இணைக்கப்பட்டது. ஐரோப்பிய படைவீரர்கள் எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சிருப்பாங்க. சீக்கிய பிரிவு, ஜட் பிரிவு, அதுக்கப்புறம் கூர்க்கா பிரிவு என்று இந்திய சிப்பாய்கள் நிறையா இந்திய சிப்பாய்கள் வந்து பிரிச்சிருப்பாங்க. பேஸ்வா இரண்டாம் பாஜிராவோட வாரிசு நானா சாஹிப் இருக்காருல்ல, அவர் முகலாய பேரரசர் பகதூர் ஷா போன்ற முரண்பாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நீக்கியிருப்பானுங்க. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, அதனால் வந்து நீக்கியிருப்பானுங்க. மத சுதந்திரமும் அரசியல், சமூக, அரசியல், நிர்வாக, இனச்சமத்துவம் வழங்கப்பட்டது. பாருங்கள், மத சுதந்திரமும் அரசியல், சமூகம், அரசியல், நிர்வாகம், இனச்சமத்துவம் இது எல்லாமே கொடுக்குறானுங்க. நீதித்துறை சீர்திருத்தம் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே மனக்கசப்பு மேலும் வளரலாயிடுச்சு. பாருங்கள் என்ன ஆகுது, ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஆல்ரெடி சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் மனக்கசப்பு இன்னும் அதிகமாகிடுது. கிளர்ச்சியில் முஸ்லீம்கள் தவிர பங்கேற்றனர். பாருங்கள், முஸ்லீம்கள் தீவிர பங்கேற்றனர் என்பதற்காக அவர்கள் கடுமையாக நடத்தப்பட்டனர். ஏன்னா முஸ்லீம்கள் தான் அதிகமாக பங்கேற்றுக்கிறாங்க, அதனால் வந்து முஸ்லீம்கள் வந்து தீவிரமாக நடத்துகிறாங்க. ஓகேவா, கொஞ்சம் தீவிரமாக வந்து இது கடுமையாக வந்து நடத்துகிறாங்க. அதனால் அவர்களது முன்னேற்றம் தடைபடுறது, முஸ்லீம்களோட முன்னேற்றம் தடைபடுது. ஓகேவா, அப்போ பாருங்கள், நிலவிணைப்பு கொள்கை கைவிட்ட இங்கிலாந்து பொருளாதார சுரண்டல் கொள்கையை கட்டவிழ்த்து விட்டது. ஏன்னா இங்கிலாந்துக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டையை போட்டு போவாங்கல்ல. நம்ம தாதாபாய் நவரோஜி கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி எழுதியிருப்பார் இல்லை, அன்பிரிட்டிஷ் பாவர்ட்டி ரூல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் எழுதியிருப்பார். ஓகேவா, சரி, இங்கிலாந்தின் புதிய கொள்கை இந்தியரிடையே தேசிய உணர்வுகள் ஊக்குவித்தது. அதே மாதிரி தேசிய உணர்வு பெற்ற இந்தியர்கள் நாட்டு விடுதலைக்கு போராட அது வந்து வழிகோலியது. ஓகேவா, சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்திய கிளர்ச்சி கூட 1857 கிளர்ச்சியை வந்து ஒப்பிடுறாங்க. நம்ம தென்னிந்திய கிளர்ச்சி பார்த்தோம், 1800 1801 வரைக்கும் பார்த்திங்கன்னா தென்னிந்திய கிளர்ச்சி. அப்போ இந்த கிளர்ச்சி கூட இந்த 1857 பெருங்கிளர்ச்சியை வந்து ஒப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம படிக்கலாம் பாருங்கள். 1800 to 1801 நடைபெற்ற தென்னிந்திய கிளர்ச்சியும் 1857 to 58 நடந்த பெருங்கிளர்ச்சியும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இடம்பெறத்தக்க பெருமைக்குரிய நிகழ்ச்சிகள் என்பதில் ஐயமில்லை. இரண்டுமே ஆங்கிலேய ஆட்சி ஆதிக்கத்திற்கு எதிரான மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமான தீவிர வன்முறை கிளர்ச்சிகளாகும் அப்படின்றாங்க. ஏன்னா கரெக்டு தான், ரெண்டும் பயங்கரமான ஒரு வன்முறையான கிளர்ச்சி தான். ஓகேவா, இரண்டு கிளர்ச்சிகளும் கம்பெனி நிர்வாகத்தின் ஆக்கிரமிப்பு சுரண்டல் கொள்கையின் காரணமாக ஏற்பட்ட மக்களின் மனக்கசப்பின் விளைவுகளே ஆகும். இரண்டுமே முடியாட்சி நிலமானிய நிறுவன மீட்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளாகன்றாங்க. அதுவும் கரெக்டு தான். இரு கிளர்ச்சிகளும் உட்புற வெளிப்புற நிகழ்ச்சிகளிலிருந்து ஊக்கம் பெற்றன. முதலாவது கிளர்ச்சி திப்பு சுல்தானிடமிருந்து பிரெஞ்சு புரட்சியாளர்களிடமிருந்தும் ஊக்கம் பெற்றது. ஏன்னா 1800 காலகட்டத்தில் 1799 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திப்பு சுல்தான் வந்து இறந்துருவார். அதுக்கப்புறம் தான் வந்து என்னது அவங்களோட பசங்களை வந்து அங்கே வந்து ஜெயிலில் கடத்தி வச்சுருக்கனால அந்த மூத்த மகன் ஃபதே கைதர் அப்படி இப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால தான் வந்து அந்த தென்னிந்திய கிளர்ச்சி வந்திருக்கும். தென்னிந்திய கிளர்ச்சி ஆங்கிலேயர் அடக்கனால அடுத்து வேலூர் கிளர்ச்சியில் அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ முதலாவது கிளர்ச்சி திப்பு சுல்தானிடமிருந்தும் பிரெஞ்சு புரட்சியாளர்களிடமிருந்தும் ஊக்கம் பெற்றது. இரண்டாவது கிளர்ச்சி பல்வேறு மலைவாழ் மக்கள் கிளர்ச்சிகள், அதுக்கப்புறம் ஆப்கானிய கிளர்ச்சிகளிடமிருந்து உற்சாகம் பெற்றது. இரண்டு கிளர்ச்சிகளுக்குமே பரவலான பகுதிகளுக்கு விரிவடைந்தது. தென்னிந்திய கிளர்ச்சிக்கு வெற்றிலை விநியோகம் அழைப்பு விடுத்ததைப் போல 1857 கிளர்ச்சிக்கு தாமரை சப்பாத்தி விநியோகம் அழைப்பு விடுத்தது. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உதவுது. அப்போ அந்த மாதிரி 1857 கிளர்ச்சிக்கு தாமரை சப்பாத்தி விநியோகம் அழைப்பு வந்து உதவுனுச்சு அப்படின்றாங்க. ஓகேவா, தென்னிந்திய கிளர்ச்சிக்கு வந்து வெற்றிலை விநியோகம் வந்து அழைப்பு விடுத்தது மாதிரி 1857 கிளர்ச்சிக்கு தாமரை சப்பாத்தி வந்து விநியோகம் வந்து அழைப்பு கொடுத்ததுன்றாங்க. இரு கிளர்ச்சிகளுக்குமே முதிரா நிலையில் துவங்கப்பட்டு விட்டன. ஒற்றுமையும் ஒருங்கிணைந்த தலைமையும் இன்மையால் இரு கிளர்ச்சிகளும் தோல்வியடைந்தது. அப்போ என்ன சொல்ல வராங்க அந்த இடத்துல, ஒற்றுமையும் ஒருங்கிணைந்த தலைமையும் இல்லாதனால தான் ரெண்டு கிளர்ச்சியுமே தோத்துருச்சு அப்படின்றாங்க. சரியா, அப்போ 1801 பல அரசர்கள் ஆங்கிலேயரை ஆதரித்தனர். 1857 பல நிலமானிய சக்திகள் ஆங்கிலேயருக்கு துணை போயின. இரண்டு கிளர்ச்சிகளும் தோல்வியுற்ற போதிலும் அவை வருங்கால சந்ததியினருக்கு சில சீர்திருத்தங்களையும் படிப்பினைகளையும் விட்டு சென்றனர். ஓகேவா, அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. தென்னிந்திய கிளர்ச்சி 1857 கிளர்ச்சி ஆகியவற்றுக்கு இடையான ஒற்றுமைகள் இருந்ததை போன்ற வேற்றுமைகளும் நிறையா இருந்துச்சுன்றாங்க. முதல் கிளர்ச்சி அடிப்படையிலேயே அரசியல் பொருளாதார காரணங்களால் ஏற்பட்டது. முதல் கிளர்ச்சினா என்னது, 1800 to 1801 தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி.
அதுக்கப்புறம் 2வது கிளர்ச்சினா என்னது, இந்த 1857 பெருங்கிளர்ச்சி. இந்த 2வது கிளர்ச்சி அடிப்படையிலேயே இராணுவ மத காரணங்களால் துவக்கப்பட்டது. தள தலைவர்கள் விவசாயிகள் ஆகியோரின் துணையோடு பாளையக்காரர்கள் நடத்திய கிளர்ச்சி முன்னது. தாலுக்தார்களின் துணையோடு நிலமானிய சக்திகள் மேற்கொண்ட கிளர்ச்சி பின்னது. ஓகே, அதாவது என்னன்னா யாரோட இது அப்படின்னா, நல்லா பாருங்கள், விவசாயிகள், தளத்தலைவர்கள், ஆங்கிலேயர் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பாளையக்காரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து நடந்தது இந்த தென்னிந்திய கிளர்ச்சி. ஓகேவா? தாலுக்தார்களோட துணையோடு இந்த நிலமானிய சக்திகள்லாம் பார்த்திங்கன்னா மேற்கொண்டது 1857 பெருங்கிளர்ச்சி. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்பது, எஞ்சிய நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து காப்பது தென்னிந்திய கிளர்ச்சியின் நோக்கமாக இருந்துச்சு. ஆங்கிலேயரை வெளியேற்றி தன்னாட்சி ஏற்படுத்துவது 1857 கிளர்ச்சியோட ஒரு குறிக்கோளாக இருந்தது. அதான் கம்பேர் பண்ணுறாங்க, ரெண்டுமே கம்பேர் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அப்போ பிராந்திய கூட்டமைப்புகள், தென்னிந்திய கூட்டமைப்புகள், திண்டுக்கல் சதி போன்று நன்கு அமைக்கப்பட்ட கட்டுக்கோப்போடு துவங்கப்பட்டது தென்னிந்திய கிளர்ச்சின்றாங்க. ஓகேவா? பிராந்திய கூட்டமைப்புகள்லாம் நம்ம பார்த்தோம். பிராந்திய கூட்டமைப்புகள் என்னென்ன, அதுக்குள்ளே எத்தனை டைப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது எப்படி தென்னிந்திய கிளர்ச்சியாக மாறுனுச்சு, எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ பாருங்கள், ஆனால் அது போன்ற கூட்டமைப்பை வட இந்திய கிளர்ச்சி தலைவர்கள் உருவாக்க முடியவில்லை. ஏன்னா தென்னிந்தியாவில் அந்தளவு கூட்டமைப்பை உருவாக்கினானுங்க, நல்லா ஸ்ட்ராங் பண்ணானுங்க. ஆனால் வட இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ 1801 கிளர்ச்சியில் பொதுமக்கள் பங்கேற்பு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் 1857 கிளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட பங்கேற்பு கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் சிப்பாய்களோட இதுதான் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ தென்னிந்திய கிளர்ச்சியை விட 1857 கிளர்ச்சி வன்முறையிலும் பழிவாங்கும் போக்கிலும் அழிவிலும் விஞ்சி நின்றது அப்படின்றாங்க. ஓகேவா? இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டாப்பிக்கே முடியுதுப்பா. ஓகேவா? எந்த டாப்பிக்கு? இந்த 1857 பெருங்கிளர்ச்சி டாப்பிக்கே முடியுது. ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டு எல்லாமே நம்ம முன்னாடி சொன்னோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கதை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா கதையை நம்ம ஃபுல்லாகவே படிச்சிருப்போம். ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் 8th ஸ்கூல் புக்கு சோசியல் சயின்ஸ் புக்கு, 10th சோசியல் சயின்ஸ் புக்கு, 11th சோசியல் சயின்ஸ் புக்கு, 11th ஹிஸ்ட்ரி புக்கு. ஓகேவா? இந்த 3 புக்லேயும் 1857 பெருங்கிளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெங்கடேசன் சார் புக்கை படிங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு கேரண்டியாகவே சொல்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அந்த டேட்டாவை நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னா இங்கே இருக்க டேட்டா ஏற்றும் போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப டம்மியாக தெரியும். என்னடா இவ்வளோ தானே இந்த புக்கில் இருக்குது, வெங்கடேசன் சார் புக்கில், இதை தான் நம்ம பெருசாக டிஎன்பிஎஸ்சிக்காரன் கேட்டுட்ருக்கானா அப்படின்ற அளவு உங்களுக்கு டம்மி ஆகிடும். ஓகேவா? நீங்கள் பயப்படாத நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.